ஓகே, லைவ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பங்கம் சூப்பர் கைஸ். என்ன பண்ணாலும் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் உதரத்தை மட்டும் போக மாட்டோன்னுது. ஓகே, இருங்க வரேன். ஆக்சுவலி இன்னைக்கு வீடியோ ரெக்கார்டிங் தான் சொதப்பிடுச்சு. இப்போ வரல, அதானே பார்த்தேன். அதானே இப்போ வரல, ஏதோ சரியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிவிடுமா? ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு மோஜோ கேமிங். ஓகே கைஸ், ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நாங்கள் ஒரு பேட்டில் பிளான் பண்ணோம் கைஸ். ஆனால் சரியான சொதப்பலாயிடுச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லைவ் போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஓகே சரி. சாஸ்கே உச்சிகா ப்ரோ ஹை ப்ரோ, லாரன்ஸ் ஹை ப்ரோ, கோல்மால் கேமிங் ஹை ப்ரோ, சகைராஜ் ஹை ப்ரோ, தமிழ் ஃபன் கேமிங் ஹை ப்ரோ, வணக்கம் தல, சித்தாரன் ஹை ப்ரோ, அருண் ஹை ப்ரோ, சுமிதா ஹாய் ஹை ப்ரோ, முத்தையா ஹை ப்ரோ, விஜயன் ஹை ப்ரோ, சரிதா ஹை ப்ரோ, திவாகர் ஹை ப்ரோ, எம்ஜே ராஜ் ஹை ப்ரோ, டக்காய் டக்காய் என்ன ப்ரோ பேர் இது, ஹை ப்ரோ, மணிகண்டன் ஹை ப்ரோ, சரிதா ஹை ப்ரோ, திவாகர் ப்ரோ ஹை ப்ரோ, ஜோஷுவா தமிழன் ஹை ப்ரோ, மணிகண்டன் ஹை ப்ரோ, முகேஷ் ஹை ப்ரோ, முகமது ஹை ப்ரோ, அபினேஷ் ஹை ப்ரோ. ஓகே, ஐ திங்க் இப்போ தான் சர்வர் கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மலாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஆக்சுவலி இன்னைக்கு என்ன பிளானிங்னா சத்தியமே கிடையாது கேஸ். ஏதாச்சும் இன்னைக்கு நம்ம ஒரு பொக்கிமான் பக்கவாக பிடிக்கணும். கேமிங் பாய்ஸ் ஹை ப்ரோ, சுபேஷ் ஹை ப்ரோ. சரி ஓகே கேஸ், ஸோ ஃபர்ஸ்ட் பிளானிங் நம்ம என்ன பண்ணணும் வச்சுக்கலாம். அந்த கிரேசி கன்னு வந்து நம்ம வந்து ரெடி பண்ணோம். அதுக்கு தேவையான ஐயோ வந்து உடைக்கிறானே. போச்சுரா எங்க காய்ச்சி வந்தான் இவன். செக், இவ்வளோ நேரம் இல்லை, திடீர்னு எங்கேருந்து வந்தான் இவன். இவனை கில் பண்ணி தான் அவனும் நினைக்கிறேன். இருங்க, இவனை தூக்கி எங்கேயோ ஓரமாத்தி விட்டு வந்துடுறேன். இருங்க, புல்லட் காலியா? புல்லட் இருக்கணுமே, இருக்கு. போச்சு. இதுக்குள்ள நிறைய இருக்கா கொசன்ட்டு. ஐயோ, ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ஸ்பான் ஆகாத மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணி வச்சிடணும். This my favorite name bro, it's mean fright. Okay, super bro. இது சாவாது, ஹெல்த்தும் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். சுத்தம் இதெல்லாம் கில் பண்ணவே முடியாது. இது யாரை வச்சு கில் பண்ணுறது? நம்மகிட்ட இது மாதிரி பிக்கச்சும் வேலைக்கு ஆகாது. இருங்க, நம்ம கொஞ்சம் எட்ட போயிடலாம். கோபு ஹாய் ப்ரோ, நர்மதன் ஹாய் ப்ரோ. ஓஹோ, இவன் ஓவர் பவர்ஃபுல்லாக இருக்கான் ப்ரோ. இங்கே பாருங்க, கிட்டத்தட்ட 6000 ஹெல்த் இருக்கான். என்னத்தை வீட்டை உடச்சான்னு தெரில. இருங்க, இவன்ட்ட டெத் ஆகிடுவோம். ஃபஸ்ட்டு டேமேஜாக பாருங்க, 2 அடியில் கொண்டு போட்டான். ஓகே, அவ்வளோதான், வேற ஆப்ஷன் இல்லை. இவனை கொஞ்சம் தள்ளி விட்டுறணும். நம்மள்ட்ட இவனை கில் பண்ணுற அளவுக்கு பவர்ஃபுல்லாக எதுவுமே கிடையாது. ஹேய் எப்பறம் மறுபடியும் இங்கே வந்த? ஐயோ, வீட்டை நேராக அங்கே போயிட்டு இங்கே தான் வரான் போல அவன். போச்சு கட்டினதெல்லாம் உடைக்கிறான். லூட் எல்லாம் போதே. எதை அடிச்சு உடைக்கிறானே தெரியல. கல்ல உடைக்க முடியும், மரத்தை எல்லாத்தையும் உடைச்சிடான். போச்சு லூட் எல்லாம் போகுது. சம்பவம் பண்ணி விட்டான் ப்ரோ. வந்த உடனே லைவ் ஸ்டார்ட் ஆனவனே சம்பவம் ஆயிடுச்சு. இதே தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல பேஸ் கட்டியிருந்தோம் பார்த்தீங்களா? அப்பயும் இவன் தான் வந்து பிரச்சனை பண்ணான். அங்கே விட்டு இங்கே வந்தேன், மறுபடியும் பார்த்தீங்கன்னா இங்கே பிரச்சனை பண்ணி விட்டான். இது நல்ல இடமாச்சே, இது விட்டுட்டு போகிறதுக்கும் மனசு வர மாட்டேங்குது. நைட்டில் இந்த இடம்லாம் பார்க்கறதுக்கு வேற மாதிரி இருக்கும். ஓகே, அவன் மாங்க நடிச்சிட்டு இருக்கட்டும் ப்ரோ. ஓஹோ பீதியா என்ன சொல்கிறீங்கன்னு புரியலையே. ஈவி சார்மண்ட்ரு எதையும் வச்சுன்னு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். இருங்க, பிக்கச்சு வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். எங்கடா பிக்கச்சு?
ப்ரோ இது மினி சீரிஸ் தானே ப்ரோ? கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் நினைக்கிறேன் ப்ரோ. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதில் கண்டென்ட் இப்போதைக்கு பெருசாக எங்களால் கொண்டுட்டு வர முடியல, அதான் பிரச்சனை. சர்வர் சம்பவம் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்குது. பிகச்சு போயிட்டு அவன் அட்டாக் பண்ணுறா. டே போடா டே. என்னடா செத்து போயிட்டியா என்ன? போ அட்டாக் பண்ணு போ. அட்டாக் பண்ணுறான். ஏதோ பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஐயோ என்ன கேஸ் இது? துரத்து விட்டுக்கிட்டே இருக்குது. சிவபெருமாள் தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் ப்ரோ. மாஸ்டர் கேமிங் ஹாய் ப்ரோ. ப்ரோ ஐ எம் லேட். ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. இப்போதான் ப்ரோ கேமை ஸ்டார்ட் பண்ணேன். கேம் இன்ட்ரோ கொடுத்துட்டு வந்த உடனே இந்த வீணா போனவன் இந்த இடத்துல சம்பவம் பண்ணிட்டு இருக்கான். பேச உடைச்சிட்டு இருக்கான். இவனை கில்லும் பண்ண முடியாது. இந்த இடத்த விட்டுட்டும் போய் தான் ஆகணும்னு நினைக்கிறேன். சரி விடுங்க, இந்த இடம் இவன் உடச்சிட்டே இருக்கான். நம்ம ஏதாச்சும் பவர்ஃபுல்லாக பிடிச்சிட்டு வருவோம் மறுபடியும். ஐ திங்க் இருங்க வரேன். கிரேசி போர்ஷனில் அந்த கன்னு நம்மளால் செய்ய முடியுமான்னு பார்க்கலாம். ஸ்மித்தி வேற உடச்சி வச்சிட்டான். ஸ்மித்தி ஓகே, ஸ்மித்தி ரெடி பண்ண முடியுது. ஸ்மித்தி ரெடி பண்ணி புல்லட் ரெடி பண்ணுறோன்னு வச்சுங்களேன். அவனை எதாவது நாக் பண்ணுறதுக்கு வழி எதாவது பார்க்கலாம். சரிங்க, அவன் மேலே ஏதோ பொக்கி பாலத்துக்கு போட முடியுமா? இன்றா வரேன். பாலில் மாட்டுமோ? மாட்டிக்கிச்சு. அடங்க, இதை நான் ஃபர்ஸ்டே பண்ணிருக்கணும். திவாகர் ப்ரோ தமிழ் பிசி கேமர் வன்மம் வீடியோக்கு உங்களை பத்தி போட்டிருக்கு. பாக்குறேன் ப்ரோ என்ன போட்டிருக்கான் பாக்குறேன் ப்ரோ. பார்த்துட்டு ஏதாவது சொல்ல முடியுதா பார்க்கலாம். இருங்க, இந்த லைவ் எண்டிங்கில் பார்க்கலாம் என்னன்னு போட்டிருக்காங்க பார்க்கலாம். ப்ரோ வாட் இஸ் யுவர் ஏஜ்? ஐ எம் ஃப்ரம் 41 சென்னை கோயம்புத்தூர். 41 வயசா? 41 வயசாகுது. எனக்கு ஒன்றும் அவ்வளோ வயசுலாம் ஆகலை ப்ரோ. வன்மம் வீடியோவா? பார்க்கலாம் ப்ரோ. வன்மம் வீடியோவே சரி என்னன்னு பார்க்குறேன் இருங்க. ஓஹோ பிடிங்க தான் அத்தனை வாட்டி சொல்லிட்டு இருக்கீங்களா? ஓஹோ லெஜெண்டரி ப்ரோ. இப்போதைக்கு எதுவுமே பிடிக்க முடியாது ப்ரோ. லெஜெண்டரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சர்வரில் எதுவும் பிடிக்க முடியாது. நம்ம கடைசி டோர்னமெண்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா லெஜெண்டரி. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன இது மட்டும் தான் பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு புல்லட் ரெடி பண்ண முடியுமா? இதுக்கு மெட்டல் எல்லாமே இருக்கும். ஒரு 30 புல்லட் போடு. அப்புறம் இந்த கிரேசி கிரியேஷன் போர்ஷன் எடுத்துன்னு வந்து இங்கே வச்சுக்கலாம். ஃபர்ஸ்டே அவன் மேலே பாலத்துக்கு போட்டிருந்தா நம்ம பொருட்கள்லாம் உடஞ்சிருக்காது போல. தேவையில்லாமல் சம்பவம் ஆகிப்போச்சே. இதுக்கு என்ன வேணும்? டாட்டுக்கு நார்காட்டிக் இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரைமேட் இருக்காதே. அச்சி இங்கே இருக்கா? மெட்டலு ரைஃபிள் புல்லட் 2 தேவைப்படுமா? ஓகே, ரைஃபிள் புல்லட் 2. சிவா டிஜே ஹை ப்ரோ. ஆஹா ப்ரோ பிளேயர் நோ மஜோகபரிஸ் லெஜெண்ட் பிளேயர். அதுக்கு என்ன ப்ரோ? சாரா பிடிங்க கண்டிப்பா ப்ரோ. மியூட்டு இப்போ கிடையாது ப்ரோ. நம்ம அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோர்னமெண்ட் டைமில் தான் ப்ரோ பிடிக்கிறது. சரி இருங்க, ஃபஸ்ட்டு நான் இன்னைக்கு ஏதாச்சும் பிடிக்கணும். ஃபஸ்ட்டு அதுக்கு பிடிக்கிறதுக்காக நம்ம அக்சசரிஸ்லாம் ரெடி பண்ணுவோம். எடுத்து போட்டாச்சா? மெட்டலு என்ன புல்லட் ரெடி ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். புல்லட் ரெடி ஆகிடுச்சா? ஓகே 60 புல்லட்டு. ஓகே ஐ திங்க் அப்போ 30 ரெடி ஆகும்னு நினைக்கிறேன். 130 ஸ்பாயில் மீட்டு எல்லாமே இருக்குது. ஹைடு இருக்கா? ஹைடு ஓகே ஹைடு இருக்குது. ஸோ அப்போது இதை ரெடி பண்ணிடலான்னு நினைக்கிறேன். வேறு என்ன வேணும் இதுக்கு? உட்டு கூட இருக்குது. ஏன் என்னாச்சு? ஏன் கன்று செய்ய முடியல? இன்வெர்ட்ரி ரிசோர்ஸா? என்னடா புது பக்கு? ஏதோ பக் ஆயிடுச்சா என்ன ப்ரோ? ஐ எம் ஏஜ் 12 ப்ரோ. சூப்பர் ப்ரோ. இருங்க ஃபஸ்ட்டு. ஐயோ பக் ஆயிடுச்சா? டைம் அவுட்டு கிக் அவுட் ஆகிடுவோம். ஏன் பக் ஆயிடுச்சா என்னன்னு தெரியலையே. அப்படியே நிற்கிது ரொம்ப நேரமா.
இல்லை வந்திருக்கு. ஷேரிங் இஸ் ஃபீலிங் யூ. பார்க்குறேன் ப்ரோ, அது என்ன வீடியோன்னு பார்க்குறேன் ப்ரோ. ஏதாவது வந்துச்சு தான், நான் இன்னும் பார்க்கல அதெல்லாம் பெருசாக. நான் இருங்க பார்க்குறேன். நான் இன்னைக்கு லைவ் போகிற பிஸியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோலாம் என்னன்னு கூட பார்க்கல நான். சரிங்க, டக்குன்னு பார்க்குறேன் இருங்க. ஃபஸ்ட்டு இன்னைக்கு நம்மளோட கண்டென்ட் முடிட்டோம். நம்ம கண்டென்ட் முடிச்ச பிறகு மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம். கேமிங் பாய்ஸ் ஐ எம் 13. நோ ப்ரோ, எல்லாமே குட்டி குட்டி பசங்களா இருக்கீங்க. புல்லட் இதே மாதிரி இன்னொன்று செஞ்சிடலாமா? ரொம்ப லேட் ஆகுது. செஞ்சு வச்சுருவோம். என்ன இதுக்கு ஐடி இல்லையா? ஐடி இதுக்கு போயிடுச்சா? சரி, 6 புல்லட்டு வந்துருக்கு. ஓ, இது ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்கும்போது இன்னொன்று ரெடி ஆக மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. சாரா சார் இல்லைன்னா ஸ்குரில் பிடிங்க. ஓகே, கண்டிப்பாக ப்ரோ. ஒரே ஒரு மீட்டு தான் இருக்குது. ஓகே, கன் எடுத்து உள்ள போட்டுக்கலாம். 7 புல்லட்டு 8 புல்லட்டு கிடச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் புல்லட் செய்ய முடியுமா? ஒரு புல்லட் போட்டு விடுவோம். செய்ய முடியும் தான் நினைக்கிறேன், பார்க்கலாம். நார்காட்டிக் இல்லையா? நார்காட்டிக்கு கஷ்டம். சரி எஸ், நம்ம இப்போ கிளம்பலாம். ப்ரோ ஐ எம் 18. நான் கூட 18 தான் ப்ரோ, ரொம்ப நாளைக்கு முன்னாடி, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. ப்ரோ ஆனிக்ஸ் பிடிங்க. கண்டிப்பாக ப்ரோ, பிடிக்கிறேன் ப்ரோ. ப்ரோ சி வன்மம் வீடியோ பார்க்குறேன் ப்ரோ. இந்த வீடியோ எண்டிங்கில் பார்க்குறோம் ப்ரோ. ஃபஸ்ட் நம்ம கண்டென்ட் முடிக்கும், லைவ்லேயே பார்ப்போம். ஓகே, டைனோ கவுண்டெல்லாம் கொஞ்சம் இப்போ குறைச்சி வச்சுருக்கேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா சர்வர் அப்பப்போ சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ அதுக்காக தான். மக்களே, வீடியோ பார்க்குறவங்க கொஞ்சம் லைக் போட்டு விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். விடி தமிழ் மூவிஸ் ஹை ப்ரோ. நம்ம கண்ணில் இப்போ ஏதாச்சும் நல்லதா பாட்டுதா? நல்லதா. ஏய் வீனஸ் சார், ஏய் நல்ல லெவலில் இருக்காங்க. ட்ரை பண்ணுமா? 56 மேஜோபெரிஸ் தேவைப்படுதா இவனாட்ட இது பண்ணுறதுக்கு? அப்படின்னா நாக் பண்ணி தான் பிடிக்கணும்னு நினைக்கிறேன். இருங்க, சும்மா காண்டி அவன் மேலே பால் போட்டு பார்ப்பான். ஏற்கனவே ஒருத்தவனுக்கு மஷ்ரூம் மட்டேனுக்கு அது மாதிரி தானே போட்டோம். ஸோ இவனுக்கு அது மாதிரி போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். அதானே பார்த்தேன், 2% தாங்க சான்ஸு. இன்னும் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடி வரான். ஐயோ, தெரியாதனமா இவன் மேலே பாலை தூக்கி போட்டுட்டணும். 9000 டாப் இருக்கு. சரி ஓகே. ஸோ இவனெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கன்னில் அடிச்சு தான் பார்த்தீங்கன்னா நம்ம நாக் பண்ண முடியும். நாக் பண்ணியே பிடிச்சிக்கலாம். ஓடு வேற மாதிரி. இதுக்கு தாங்க இந்த கன்று ஒரே அடியில் பார்த்தீங்கன்னா நாக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், நம்ம பீக்கச்சி வச்சு வேணாம். எங்கே அந்த மஷ்ரூமு இருக்கு? மஷ்ரூம் வச்சு இவனை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேமேஜ் பண்ணுவோம். ஆனால் நான் எதிர்பார்க்கவே இல்லை கேஸ், இவன்லாம் அசல்ட்டாக மாட்டுவான்ட்டு. ஓடு அடிச்சு நொறுக்கு இவனை. 217 டேமேஜ். இன்னும் வேலைக்கு ஆகலையே, ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறான். வேலைக்கு ஆகாது. நான் கையிலே அடித்து பார்த்தீங்கன்னா இவனை நாக் பண்ணிக்கிறேன். கையில் அடிக்கிறதுக்கெலாம் ரொம்ப கஷ்டம். சரி, கையில் அடிப்புங்க. சோலி முடிஞ்சுது. என்னது ப்ரோ? ஓகே, நல்லா குறைச்சி விட்டான்னு நினைக்கிறேன். 67 தானே? ஓகே போதுங்க. இப்போதைக்கு பாலத்துக்கு போடும். ப்ரோ ஐ எம் லேட். இல்லை ப்ரோ, இப்போ தான் ப்ரோ லைவே ஸ்டார்ட் ஆச்சு. இவ்வளோ நேரம் சும்மா சுற்றிட்டு தான் ப்ரோ இருந்தோம். ஃபஸ்ட்டு போக்கியமானே இப்போ தான் நம்ம பிடிக்கிறோம். அது கூட பிடிக்கலையே, 50% தானா? ஓ, மறுபடியும் சர்வரில் யாராச்சும் வந்தால் நல்லாயிருக்கும். யாராச்சும் இருக்காங்களா? ஹீரோங்களா? ஸ்பெல்லிங் தப்பா ஏதோ. பிடிச்சிட்டுனா ஹெவி சார், பிடிச்சிட்டுனா வீனஸ் சார் சூப்பரு. நான் ஒரு வீனஸ் சாரை பிடிச்சிருக்கேன். இதுக்கு மெகாவல்யூஷன் இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இருங்க,
மெகா எவல்யூஷன் ஏதாச்சும் அதுக்குள்ளே இருக்குதா? இருக்கிற மாதிரியே தெரியலையே. மெகா எவல்யூஷன் இந்த இடத்துல மெகா எவல்யூஷன் ஸ்டோன் மாதிரி காட்டும். ஏன் காட்டலன்னு தெரியல. ஒரு சில பொக்கிமான்ஸ்க்கு எல்லாமே காட்டும், இதே காட்ட மாட்டேங்குதுன்னு தெரியல. பார்ப்போம். ஏபிஐ பிரின்சிங் கேமிங் தமிழ் பிரிஸ்ட் ப்ரோ கேட்ச் ஸ்பிரிட்டில் ஐ எம் நியூ சப்ஸ்கிரைபர். கண்டிப்பா ப்ரோ. சரி கேஸ். ஓகே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனல் எவல்யூஷனில் ஒன்று பிடிச்சாச்சு. லோகேஷ் லோகோ ஹை ப்ரோ. ஓகே, ஹே சூப்பராக இருக்கு. ஸ்குடில் தானே இது? சி இதுவா? ஆர்மெண்டிலோ தானே இது? என்ன இது கொஞ்சம் வித்தியாசமாக ஓடின்னு இருக்குது. ஏய் வேணாம் கைஸ், இதெல்லாம் அடித்தா திருப்பி அடிக்கும், அது வேற ஒன்று இருக்குது. மனிஷ் ப்ரோ சார்லஸ் எஃப் ஹாய் ப்ரோ. கிரி தமிழ் கேமிங் சூன் ஹாய் ப்ரோ. வேற எங்கேயாச்சும் பொக்கிமான்ஸ் எதாவது இருக்கா? கீழே எவனோ ஒருத்தன் சுற்றிட்டு இருக்கான். நியூடோ கிங் ஓகே, வேஸ்ட் பீஸு. லீஃபியானும் வேஸ்ட்டு. சர்வரில் யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். சர்வரில் யாராச்சும் தான் இந்நேரம் மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. லக்ஷ்மி நியூஸ் சப்ஸ்கிரைபர் தேங்க்ஸ் ப்ரோ. வேற ஏதாச்சும் புதுசாக ஏதாவது மாட்டுதா? ஏன்னா இப்போ பொக்கிமான் ஸ்பானிங் ரேட்டை குறைச்சி வச்சிட்டேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்று இங்கே ஒன்றா தான் இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே சுற்றிட்டு இருந்தால் லேட் ஆகிடும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெலிபோர்ட் ஆகிட்டு ஓகே இங்கே போயிடலாம். இங்கே போயிட்டு எங்கே பொறுத்து இங்கே போ. ப்ரோ டைம் இன்ட்ரெஸ்டிங் டைனோ ப்ரோ. கண்டிப்பாக பண்ணுறோம் ப்ரோ. இப்போ அந்த இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கேன். ஸ்பான் ரேட்டை குறைச்சி விட்டோம் ப்ரோ. அதனால தான் பார்த்தீங்கன்னா பொக்கிமான் அந்த அளவுக்கு ஸ்பான் ஆகலை. ஏன்னா சர்வர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கிராஷ் ஆகினே இருக்குது, தாக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதனால தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 3000 கிட்ட பொக்கிமான் வந்து மேப்பில் வந்து ஸ்பான் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1300 தான் ஸ்பான் ஆயிருக்கு. அப்படியே பாதி குறைச்சி விட்டேன். ப்ரோ தமிழ் பேசி கமர் பிளேயிங் சொல்கிறாரு. யூ கேன் இன்வைட் ஹீ இஸ் கம்மிங். பார்க்குறேன் ப்ரோ, கூப்பிட்டு பார்க்குறேன் ப்ரோ. ஓகே, இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஆல்ரெடி நான் காமிச்சேன்னா. இங்கே பார்த்தீங்களா வந்தவொடனே ஒரு லெஜெண்டரி ஒன்று சுற்றிட்டு இருக்குது. நல்லா தான் இருக்குது, பார்த்தவொடனே பிடிக்கணும் தான். ஆனால் இப்போ பிடிக்கக்கூடாது ப்ரோ. இப்போதைக்கு நம்ம வந்து எப்படி சொல்கிறதுனா லெஜெண்டரி எதுவும் பிடிக்கக்கூடாது ப்ரோ. இப்போதைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் நம்ம வந்து டோர்னமெண்ட் ஒன்று வைப்போம். ஸோ அந்த டைமில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா லெஜெண்டரி. திவாகர் ப்ரோ ஓகே ப்ரோ, நான் பார்க்குறேன் ப்ரோ. நான் இன்னும் அந்த வீடியோ எதுவுமே இன்னும் பார்க்கல. நான் வரும்போது ஏதோ ஒரு ப்ரீமியர் மாதிரி ஓடிட்டு இருந்தது, நான் எதுவும் பார்க்கல. நான் லைவ் போடணுனால அதுக்கு ஒன்றும் சரியாக கவனிக்கல. அதை நான் என்னன்னு பார்க்குறேன் ப்ரோ. பார்த்துட்டு தான் எது வந்தாலும் முடிவு பண்ணணும். நான் இந்த வீடியோ எண்டிங்லேயே பார்க்கலாமே, லைவ்லேயே பார்க்கலாம், என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இருங்க, இன்னைக்கு தரமாக ஏதாச்சும் ஒரு 5 பொக்கிமான் நம்ம இன்னைக்கு பிடிக்கிறோம். ஸோ பிடிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம என்னவோ நம்ம பார்க்கலாம். என்ன இந்த இடத்துல ஒன்று கூட காணோம்? இந்த இடத்துல எப்பவுமே அங்கே ஒன்று இங்கே ஒன்று ஏதாச்சும் இருக்கணுமே. சுற்றிக்கிட்டு தான் இருக்கேன், ஏதாச்சும் ஒன்றாச்சும் மாட்டோன்னு பார்க்குறேன். ஓகே, ஏதாச்சும் நல்லதா கிடைக்குமான்னு பார்க்குறேன். என்னடா மேப்போ வெறிச்சோடி கிடக்குது. அதாவது சோலோவாக விளையாடும் போது கண்ட மெடிக்குன்னு சுற்றிட்டு இருக்கோம். ஸோ என்னடா இங்கே பார்த்தாலே எவனாச்சும் ஒருத்தன் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்க அந்த மாதிரின்ட்டு லைவ் போடும்போது பார்த்தோன்னா இந்த இடத்துல ஒருத்தன் கூட இருக்க மாட்டேங்கிறான். நமக்கு ஓகே. ஏய் இவன் சூப்பர் இல்லை பிளேசிக்காண்டா, நல்ல லெவலில் இருக்காங்க. ஆனால் என்ன ஒன்று ஹெல்த்து சுத்தம் கம்மி. டோப்பரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ட்ரை பண்ணுமா பிடிக்க. 2000 டோப்பர் தான்.
அனிகிஷ் ஹாய் ப்ரோ. பேர் கரெக்டாக தான் சொல்கிறேன்னான்னு தெரியல, ஏன்னா மொபைலில் பார்த்துட்டு இருக்க ரொம்ப சின்னதாக தெரியுது, அதுக்காக தான். ப்ரோ சி கமெண்ட்ஸ் ப்ரோ, கமெண்ட்ஸா ப்ரோ? இதோ பார்க்குறேன் ப்ரோ, மொபைலில் பார்த்துட்டு இருக்கேன் ப்ரோ, செகண்ட் மானிட்டர் கனெக்ட் பண்ணல, அப்படியே டக்குன்னு வந்துட்டுனால. கோகுல கிருஷ்ணன் ஹாய் ப்ரோ. நவீன் ஹாய் ப்ரோ. மித்திக்கல் பொக்கிமான், மித்திக்கல் எது சொல்றது? இங்க பாருங்க, இந்த இடத்துல ஒரு இதுவும் சுத்திட்டு இருக்கான், டார்க் டைப்பு. இருங்க, ஏதாச்சும் ஒரு பங்கமான ஒரு பொக்கிமான் பிடிக்கலாம், இருங்க. கரெக்டா எதுவும் மாட்ட மாட்டேங்குது. சும்மா சின்ன சின்ன பொக்கிமான் பிடிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சும்மா கலெக்ஷனுக்காக பிடிக்கலாம், மற்றபடி எதுவும் செட் ஆகாது, அதுக்காக தான். ஹரிகிருஷ்ணன் ஹாய் ப்ரோ. ஓகே பா, வந்தாச்சுரா ஓரளவுக்கு. இந்த இடத்துக்கு தான் தேடிக்கிட்டு வரணும்னு நினச்சேன். இந்த இடம் கிடையாதா? இப்படி போகணுமா? இதில் பறக்கிற பொக்கிமான ஏதாச்சும் இருந்தால் நல்லா வந்திருக்கும். இந்த இடத்துல சாரசார் கூட ஒன்று கூட காணுமே, ஏதாச்சும் அங்கே ஏதோ ஒன்று சுற்றுது கைஸ். சி, எல்லாமே இது மாதிரி தான் சுற்றிட்டு இருக்கா. அப்புறம் மித்திக்கல் பொக்கிமான், மித்திக்கல்ல பிடிக்கலாம் தான் நினைக்கிறேன். ப்ரோ க்ளோன் மோடு பொக்கிமானுக்கெல்லாம் க்ளோன் மோட்லாம் தேவைப்படாது ப்ரோ. இல்லை, நீங்கள் என்ன பால் செய்ய போகிறீங்க, அதுக்கப்புறம் பேசிக் டூல்ஸை செய்ய போகிறீங்க. அது கிரேசிக் போர்ஷனில் இருக்க அந்த கன்று ஒரு அடியிலே போதும், பொக்கிமானை நாக் பண்ணிடும். பொக்கிமானை அடி அடித்து ஹெல்த்தை குறைச்சி பாலை தூக்கி போட்டால் மாட்டிக்கு போகுது. இல்லை, கிரேசி போர்ஷன் கன்று தேவைப்படாதுல்ல. சரி, கிரேசி நிறைய க்ளோன் மோடு தேவைப்படாதுல்ல. தமிழன் என் உயிர் ஹை ப்ரோ. என்னடா சுற்றி ஒரே இடத்துக்கு வந்துட்டுனா என்ன இது? என்னது இது? இல்லை, இது வேற இடம். இன்னும் ஒன்று கூட காட்ட மாட்டேங்குது, எல்லாம் சின்ன சின்னதாக மாட்டுது. இந்த இடத்துல எப்பவுமே நிறைய இருக்கும் கைஸ். என்னடா இது? எதுவும் ஸ்பான் ஆகலையா? அப்படிலாம் இருக்காது, இந்த இடத்துல நிறைய ஸ்பான் ஆகணுமே. ப்ரோ டிபிஜி வீடியோ வாட்சிங் லைவ் பார்க்குறேன் ப்ரோ, இருங்க ப்ரோ. ரேகு ஹாய் ப்ரோ. ப்ரோ சார்மண்டர் எவல்யூஷன் பண்ணும் ப்ரோ. அவனை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எக்ஸ்பி போர்ஷன் செஞ்சு அவனுக்கு கொடுத்து, அப்போ வந்து எவல்யூஷன் வரும் அவனுக்கு. நம்மளா அடிச்சு எத்தனை வச்சு பார்த்தீங்களா, ரொம்ப டைம் எடுக்கும். ஓகே, மிஸ்டர் மைன் ரொம்ப லெவல் கம்மியானா எக்ஸ்பி கொஞ்சம் நிறைய இருக்கு அவனுக்கு. ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஓகே, இவனுக்கு இந்த புல்லட்ல அடிக்கலாம். இந்தா மயங்கி போ. நல்லா இருக்குங்க பாருங்க, மயங்கி விழத்தே பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டு விழுறான் பார்க்கறதுக்கு. ஓகே, இவனை அடின்னு அடிச்சு இப்போ இது பண்ணும். ஓடு, அடிச்சு நொறுக்க அவனை. இங்கே ஓடிட்டு இருக்கான். இருங்க, பாலை தூக்கி போட்டு பார்ப்போம். மேபி இப்போ மாட்டத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மாட்டுமா? மாட்டிக்கோ. அதானே பார்த்தேன், 43%. இன்னும் போட்டு அடின்னு அடிக்கணும்னா கேட்கறா போனேன். அஜியோ தூக்கி அடிக்க விட்டுறோம். போதும், இன்னும் குறைக்கலாம். மிஸ்டர் மைன் 67 தானே கரெக்டாக. இன்னும் ஒரு அடி அடிச்சா செத்து போயிடுவான். நாலு இப்பயே பாலத்துக்கு போட்டுறான். இப்போ மாட்டிப்பான்னு நினைக்கிறேன். மாட்டிக்கோ. மாட்டிக்கிச்சு கேஸ், சூப்பர். நம்ம இப்போ ஒரு மிஸ்டர் மைனையும் பிடிச்சாச்சு. இந்த சைடு சுற்றி பார்ப்போம். இந்த சைடு ஏதாச்சும் வித்தியாசமாக ஏதாச்சும் இருக்குதா? என்னடா இது? எலமெண்ட் ஷேடரா இது மெட்டலா எலமெண்ட் ஷேடரா? மெட்டல் தானா இது? கைஸ், நான் ஒரு கேவ் ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த மேப் டூர் பண்ணும்போது. இன்னைக்கு அந்த கேவுக்கு உள்ளே போய் பார்க்கலாம். வேற லெவலில் இருக்கும் பாருங்க அந்த கேவு. ப்ரோ சாரா எவல்யூஷன் பண்ணுறேன் ப்ரோ. ஆனால் ரொம்ப நேரம் எடுக்கும் ப்ரோ. அதுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த போர்ஷன், எக்ஸ்பி போர்ஷன் ரெடி பண்ணணும் ப்ரோ. சாரா எவல்யூஷன் உங்களுக்கு தான் சொல்லணும். ஓகே,
செல்வராஜ் ஹாய் ப்ரோ. ஜோஹின் ஹாய் ப்ரோ. யாரு மெட்டாபோடு இருக்கு. மெட்டாபோடு வேஸ்ட், வேலைக்கு ஆகுது. வேற ஏதாச்சும் கெடாப்ரா இருக்கு. கெடாப்ரா இவனை பிடிச்சா பறக்கலாம். இவனை யூஸ் பண்ணிக்கிறேன். இவனை இங்க போ. இப்ப பாருங்க அடிய. கெடாப்ரா வாங்கு ப்ரோ. ஃபேஸ் கேம் போடணும் ப்ரோ. லைவுக்கெல்லாம் ஃபேஸ் கேம் எனக்கு செட்டே ஆகாது ப்ரோ. சம்டைம்ஸ் நார்மலாக பேசும்போது படப்படன்னு பேசிடுவேன். அதனால நம்மளுக்கு லைவுக்கு ஃபேஸ் கேம் செட் ஆகாது. ஆஃப்லைன் கொண்டா எப்பயாச்சும் போட ட்ரை பண்ணுவேன் ப்ரோ. க்ரீன் நிஞ்சா இருக்கு ப்ரோ. ஆனால் நானே இன்னும் மேப்பில் பார்க்கல ப்ரோ. அது எங்கே ஸ்பான் ஆயிருக்குன்னே தெரில ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு அண்டர் கிரவுண்டில் ஸ்பான் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பொக்கிமான் மோடு ப்ரோ. ஓகே, இன்னும் 2 அடி, இன்னும் 1 அடி, இன்னும் 1 அடி, இன்னும் 1 அடி. ஓகே, இன்னும் 1 அடி கூட அடிக்கலாம் போலையே. இதுக்கப்புறம் அடிச்சா செத்து போயிடுவான். மாட்டிக்கோ மாட்டிக்கிச்சின்னு நினைக்கிறேன். மாட்டிக்கிச்சு. இப்போ நம்ம பிடிச்சோம்ல இந்த கட்டாப்ரா எடுத்து இது மூலிமா நம்ம பறந்தே போகலாம். ப்ரோ என்ன ப்ரோ பண்ணுறீங்க நீங்கள்? கில் பண்ணுற பொக்கிமான் கில்லாம் பண்ணல ப்ரோ. அதாவது அதை ஹெச்பி குறைச்சி. என்னடா பறக்க மாட்டேங்கிற? ஏன் பறப்பானே இவன்? சரி ஓகே, இவனே யூஸ் பண்ணிக்கிட்டு போவோம். ஆனால் பறப்பான், ஏன் பறக்க மாட்டேங்கிறான் தான் தெரியல. நான் இதுக்கு முன்னாடி ஐலாண்ட் மேப்லாம் விளாண்டுருக்கோம். அதில் இவனை வச்சு நான் பறந்தெல்லாம் போயிருக்கேன். ஆனால் வெயிட்டு தூக்க மாட்டேங்கிறானா? வெயிட்டு உடம்புல அவ்வளோவா இருக்கு. அது கூட இருக்கு கேஸ். இல்லையே, வெயிட்டு கூட இவனுக்கு தூக்கலாமே. தானே பார்த்தேன். பரப்பானே இவன். ஃப்ரீ ஃபயர் தமிழ் ஹாய் ப்ரோ. ஓகே, ஏதாச்சும் ஸ்பெஷல் பவர் எதுக்காச்சும் இருக்கான்னு பார்த்தா அது மாதிரி எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. யாரா அவன்? கேஸ் லீக்கா? இவனை ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் பார்க்குறேன் நான். வேற ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் இருக்கா? ராக் ஸ்டார் பிகாச்சு. ஓகே, இது நான் கவனிக்கவே இல்லை. நீ உள்ளவா. இங்கே பார்த்தீங்களா கைஸ், ராக் ஸ்டார் பிகாச்சு. இது மாதிரி ஏதாச்சும் கார்ட்டூனில் வருமா என்ன? ராக் ஸ்டார் பிகாச்சு நல்லா இருக்கு கைஸ் பார்க்கறதுக்கு. இவனெல்லாம் பார்த்தீங்கன்னா இது அதிகமாக இருக்கு. நாக் பண்ணியே பிடிச்சிக்கலாம். ஐயோ கருமண்டா, கல்லுக்குள்ள போயிட்டான். அப்புறம் பொக்கிமான் சீரீஸில் ஃபுட்டு என்னவா? இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இல்லை நம்ம நார்மலாக வரும்போது பார்த்தீங்கன்னா பொக்கி இது பீம்னு கேட்கும். ஆனால் இப்போ நம்ம இந்த மோடில் இந்த மேப்பில் ஸ்பான் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மீட்டு தான் கேட்குது. ராக் ஸ்டார் பீக் வச்சு காணாமல் போயிடுச்சு. இப்போ வரும்ல. ஐயோ கரண்ட் ஷாக் விட்டு அடிச்சிட்டான். பவர்ஃபுல்லான்னு அது அந்த அளவுக்கு. வந்துட்டு இருக்காங்க. என்ன இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கான்? அடிச்சு அடியில் பாருங்க, எனக்கு டோப்பரே ஏற ஆரம்பிச்சிடுச்சு. இருங்க, ஸ்டெம்பரிஸ் சாப்பிட்டுக்கிறேன். ஸ்டெம்பரிஸ் நிறையவே இருக்கா? நல்லா பவர்ஃபுல்லா இருக்காங்க சிவன். வாங்கி போ. ஓகே, இவனை டேம் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ கேட்குது? ரொம்ப அதிகமாக 19 கேட்குதா? மீட்டை வச்சா கம்மியாக கேட்கும். சரி ஓகே, இவனை நான் என்ன பண்ணா இது பண்ணியே பிடிச்சிக்கலாம். ஹெச்பி கம்மி பண்ணியே பிடிச்சிக்கலாம்.
கேஸ் லீக் எவல்யூஷனா ப்ரோ? இதுல ஒரு பிரச்சனை இருக்கு ப்ரோ. இதுல வந்து நம்ம 3 மோடு போட்டிருக்கோம் ப்ரோ. 3 மோட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மோட்ல இருக்க பொக்கிமான மட்டும்தான் நம்ம வந்து எவால்வ் பண்ணவே முடியும். ஸோ அதனால தான் பாத்தீங்கன்னா இந்த பொக்கிமான எவால்வ் பண்ண முடியும், இந்த பொக்கிமான எவால்வ் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே பண்ணுவேன். அந்த கேஸ் லீக் இருக்கான் பாத்தீங்களா, அவனை வந்து பாத்தீங்கன்னா நம்மளால இது பண்ண முடியாது, எவால்வ் பண்ண முடியாது. ஓகே, இன்னும் ஒரு அடி. ஓகே, பாலத்துக்கு போட்டுடலாம். ஐ திங்க் இந்த பிக்கச்சு ஓபியா இருப்பான்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி இது கார்ட்டூன்ல வந்திருக்கான்னு எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு இது ராக் ஸ்டார் பிக்கச்சு பிடிச்சிட்டேன் கைஸ். தண்ணி இல்லையா? தண்ணி இப்போன்னு கூப்பாடு போடுவானே. ஓகே, இந்த இடத்துல குதிரை இருக்கு. தண்ணி எங்கேயாச்சும் இருக்கா? இங்க மேப்ல தண்ணி இருக்கிற மாதிரி தெரியல. நான் மேப்ல இந்தாண்ட பக்கம் வந்துட்டேன். சரி இருங்க பார்ப்போம். செம்மையா இருக்குதே. இருங்க, அந்த ராக் ஸ்டார் பிக்கச்சு வெளியே இறக்கி விடுவோம். அது எப்படி தான் இருக்குன்னு பார்க்கலாம். எலக்ட்ரிக் ஷாக் நல்லா ஓப்பியா விட்டான். கார்ட்டூன்ல வரல. ஆனா இதுக்கு மட்டும் கேமுக்கு மட்டும் விட்டுருக்கான்னு நினைக்கிறேன். ஓகே, கமெண்ட் பண்ண முடியுது, அப்புறம் டைரக்டா நம்ம எடுத்துக்க முடியுதா? சரி ஓகே, ரிட்டர்ன் எடுத்துக்கலாம். சரி, தண்ணி வேற வேணுமே. சரி, போற வேலையங்க தண்ணி இருந்தா குடிச்சுக்கலாம். டோப்பர் ஏறுது. ஆடா என்னடா இது? ஓ, ஓகே, இங்க யாரும் சுத்திட்டு இருக்கணும் கைஸ். நான் சொன்னல வீடியோ 1ல வந்து பாத்தீங்கன்னா என்பிசி இந்த இடத்துல சுத்திட்டு இருக்கோம். இந்த என்பிசி கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்க, என்பிசி கொஞ்சம் டிஃப்ரெண்டா சுத்திட்டு இருக்கு. ஆக்சுவலி வால் வச்ச என்பிசி எல்லாம் சுத்துமே. இதுக்கு வால் இருக்கா? இதுக்கு இல்ல, வால் இல்ல. இது நார்மல் என்பிசி தான் நினைக்கிறேன். ஷேடோ மைன்ல எல்லாம் என்பிசி சுத்துவானுங்க ப்ரோ. அவனுங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் சூப்பரா இருப்பானுங்க. இது கீழே ஃபுல்லா என்பிசி நிறைய இருக்கானுங்களா? ஓகே, இந்த இடத்துல நிறைய என்பிசி இருக்கானுங்க. இதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வரலையோ? இது எந்த இடம்னு தெரியலையே. மேப்லயும் பாத்தீங்கன்னா பெருசா காட்டாது. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட். ஓ சூப்பர், டிஃப்ரெண்டா இருக்கு. இந்த இடமா இது? நான் இதுக்கு முன்னாடி பார்த்தேன் கேவுக்குள்ள தான் பார்த்தேன் இவனுங்களை. கேவ்ல இருக்க என்பிசி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஷேடோ மைன்ல டிராவல் பண்ணுவானுங்க. ரொம்ப இருட்டா இருக்கு. காமா போட்டுக்கலாமா? ஓகே, ஸோ இப்போ கொஞ்சம் நார்மலா இருக்கும் ப்ரோ. டிபிஜி வீடியோ வாட்ச் இன் லைவ் பண்ணலாம் ப்ரோ. பார்க்குறேன் ப்ரோ. ஓகே, இது ஒன்று சுத்துது. ஆனால் இது பிடிக்கக்கூடாது. ஆனால் பிடிச்சாலும் அது வேஸ்ட்டு தான். அது ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது. ஒரே ஒரு அட்டாக் மட்டும் தான் பண்ணுவான். ஏய் மங்கி, இவனும் வேணாம். ஏய் என்னதுடா இது? ஓ, மெகா பிச்சியாடோ. ஓகே, ஸோ நம்மளோட ராக் ஸ்டார் பிக்கச்சோட பவரை இப்போ நான் செக் பண்ணி பார்க்க போகிறேன். ஓ, சண்டை போட ஓடு. எடுத்தோடனே சண்டை ஸ்டார்ட் பண்ணிடுவானா? எங்க இது இருக்கு? என் கூட சண்டை விட்டுருக்க கூடாதோ? வேலைக்கு ஆகுது. அட்டாக் பண்ண வரான். என்ன அட்டாக்கே பண்ணல, பறந்துகிட்டே இருக்கான். நடக்கிற பொக்கிமான் கூட சண்டை போட்டுருக்கலாம் போல இவனுங்கள. அடிச்சிட்டான்டா, பறக்க விட்டாங்க ஒரே அடியில. என்ன கைஸ் அது அட்டாக்காது? எவனோ ஒருத்த கிளிக் பண்ணிட்டான். சரி வேணாம், நான் இந்த இடத்துக்கு யூஸ் பண்ண வரேன். இங்க யூஸ் பண்ணாவும் ஆஷோட ஃபர்ஸ்ட் 6 பொக்கிமான பிடிங்க. ஆஷோட ஃபர்ஸ்ட் 6 பொக்கிமானா இதுல இருக்குமானே தெரியல வரும். இதுல எது ஸ்பானா இருக்கும், எது ஸ்பானா இருக்கானே தெரியல. கெங்கார் பிடிங்க. ஓகே ப்ரோ, நான் இன்னைக்கு மாட்டுச்சுன்னா பிடிக்கிறேன். மறுபடியும் இதே இடத்துக்கு வந்துட்டுனா. ஏய் காமா குறைஞ்சதா இல்லையா? ஓகே,
ப்ரோ Pokemon ஐஸ் ரைவல் ஹூ இஸ் ரைவல் யூ ஆர் நோஸ் ஹூ டோன்ட் நோஸ் ஜஸ்ட் ஃபன். ஓகே ஓகே ப்ரோ. ஓகே ஹே சூப்பர் கைஸ். லுக்கேரியோ பார்த்துருக்கிறேன். லுக்கேரியோ பிடிச்சலாமா? மேலே ஏற முடியுமான்னு தெரியலையே. அவனை கீழே இறக்கி விட்டோன்னா பிடிக்க ட்ரை பண்ணலாம். என்கிட்ட வேற இன்னும் 4 டாட் தான் இருக்குது. ஸோ அதை வச்சு 4 பவர்ஃபுல்லான பொக்கிமான்ஸை பிடிக்கணும். மாட்டுமான்னு எனக்கு தெரில. மேலே ஏறி அடிச்சு பார்ப்போமா? அவனை கீழே இறக்கி விட்டு தான் அடிக்கணும். மேலே ஏற முடியாது. மேலே நம்மளால ஏற முடியாது. மேலே பட்டுருச்சு. வாடா 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 வாடா. எங்கடா இருக்க? ஆக்சுவலி ஹை லெவலில் கிடச்சிருந்தான்னா நல்லா இருந்திருக்கும். எங்க போச்சு? ஏய் அடங்க, இது வேற. அவன் ஏதோ அட்டாக் யூஸ் பண்ணாங்க, தப்பிச்சிட்டு இருக்கேன். அவ்வளோதான், கவுத்துக்கிட்டான். ஒரே அடி தான், முடிஞ்சு போச்சு. ஓ, ராக் ஸ்டார் பிகச்சு எக்ஸ் அண்ட் ஒய் சீரீஸில் வருமா? சூப்பர் ப்ரோ. ஓகே, மறுபடியும் லுக்காரியை போட்டு பொலந்து விமானம் பாலத்துக்கு போட்டு பிடிப்போம். பிடிஜி தமிழன் 67 ஹை ப்ரோ. கேமர் சூன் ஹை ப்ரோ. இசக்கி ஹை ப்ரோ. ப்ரோ நியூ சப்ஸ்கிரைபர் தேங்க்ஸ் ப்ரோ. வாங்க ப்ரோ, வாங்க ப்ரோ. ஓகே, முடிஞ்சிடுச்சு. பாலதிக்கு போட்டுடலாம்னு நினைக்கிறேன். லுக்கேரியா மாட்டுக்குச்சுன்னா நல்லா இருக்கும். மாட்டிக்குமா? கருமம், 49%. மறுபடியும் இன்னொரு பால் மாட்டிக்குன்னு தான் நினைக்கிறேன். போச்சு. இதுக்கப்புறம் கையில் அடின்னு அடிச்சு தான் பிடிக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ மாட்டுன்னு தான் நினைக்கிறேன். இப்போ போட்டு பார்க்கலாம். ப்ரூட்டல் கேமிங் ஓல்டு சப்ஸ்கிரைபர் தேங்க்ஸ் ப்ரோ. வாங்க ப்ரோ. சூப்பர் கேஸ், பிடிச்சிட்டேன். கிருபத்ரன் ஹரி ஹை ப்ரோ. வாங்க ப்ரோ. பேர் படிக்காம விட்டுட்டுனா சரி ப்ரோ. கார்சாம்ப் பிடிங்க. கார்சாம்ப். கார்சாம்ப்பு ஓகே, ஆல்ரெடி பிடிக்கல. பிடிக்கிறேன் ப்ரோ. போகிற வேலை எங்கேயாச்சும் மாடிச்சுனா பிடிக்கிறேன். இந்த சைடு அங்கே பார்த்தீங்களா ஸ்டெக்லியோ தானே? அவன்லாம் இப்போதைக்கு தேவையில்லை. இந்த சைடு எங்கேயாச்சும் இவன் கேரிடோஸா? கேரிடோஸ் தானே தண்ணிக்குள்ளே பெருசாக பாம்பு மாதிரி இருப்பான். ப்ரோ ஜெனீஷ் ப்ரோவா? ஜெனீஷ் ப்ரோ வருவார் ப்ரோ. அவர்கிட்டும் அனுப்பிச்சிருக்கேன். ஒரு ஃப்ரீ டைமில் தான் ப்ரோ வருவார். இப்போ ஒர்க் போயிட்டு இருக்காருல்ல, பண்ண முடியல அவரால். மோடு மட்டும் டவுன்லோட் பண்ணிட்டேன் அப்படி மட்டும் சொன்னார். இந்த இடம் தான் கேச்சு நான் ஃபர்ஸ்டே வந்திருக்கணும். இங்கே சூப்பர் சூப்பராக பறந்துட்டு இருக்கானுங்க பாருங்க. இவன் ஸ்னோ ப்ரோ. ஏய் அட்டாக் பண்ண வராங்க. தள்ளிப்போ. ராக் ஸ்டார் பிகேச்சு எங்கடா ஆச்சு? போச்சுரா, ஒரே அடியில் உடச்சு விட்டான். பிகேச்சு போய் அட்டாக் பண்றான். அட்டாக் பண்றா. அட்டாக் பண்ண மாட்டேங்கிறனே. அக்ரெசிவ் ஏதா போடுறா டேய். அவனை அட்டாக் பண்றா போடா. அவ்வளோதான்டா. ஆரம்பிடா. எலக்ட்ரிக் ஷாக் விட்றான் அவன் மேலே. வேலைக்கு ஆக மாட்டேங்குது. வேலைக்கு ஆகுது நினைக்கிறேன். மறுபடியும் டெத் ஆகிட்டு பால்குள்ளே தான் வருவான். ப்ரோ ஒரு ஃப்ளையரை பிடிக்கணும் ப்ரோ. ஆல்ரெடி ஒன்று வச்சிருக்கிறேன். இருங்க, அதை வச்சு தான் ஃப்ளை பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன். இருங்க, இந்த சண்டை முடிட்டோம். பிகேஜி ஜெயிக்கிறானா இல்லை நீடோ கிங் ஜெயிக்கிறானான்னு பார்ப்போம். எதுக்கோ கையில் பால் வச்சுக்கிட்டே இருக்கலாம். ரொம்ப டேமேஜ் ஆனான்னு வச்சுக்கலாம், பாலை தூக்கி போட்டு பிடிச்சிருவோம். இன்னும் ஒரு அடி மட்டும் பிகேஜி அடிச்சுன்னா பிடிச்சிடலாம். பேசாம நம்ம இந்த மாதிரி இப்போ நாக் பண்ணி அடிக்காம இந்த மாதிரி பிடிக்கலாம்ல. ஸோ இதே மாதிரி தானே அந்த கார்ட்டூன் சீரீஸ்லாம் பொக்கிமான் கூட சண்டை போட விட்டு டேமேஜ் பண்ணி பிடிக்கிறது. இன்னொரு அடி ஆடுறா. அவ்வளோதான், ரெண்டுமே செத்து போச்சா? ஓகே, இன்னொரு பால் போட்டிருக்கலாம். தப்பு பண்ணிட்டேன்.
கிருபந்திரன் ஹரி ப்ரோ ஆல்ரெடி சொல்லிட்டேனே ப்ரோ உங்க பேரு. ரோப்ளாக்ஸா கண்டிப்பா பண்ணலாம் ப்ரோ. ஒரு லைவ் ரோப்ளாக்ஸ் கூட பண்ணலாம். ரோப்ளாக்ஸ்ல என்ன கேம் பண்றதுன்னு எனக்கே பெருசா தெரியாது ப்ரோ. அதான் ப்ரோ பிரச்சனை. இது என்னது இது? நார்மல் ஃபார்ம். இது ஒன்றும் அந்த அளவுக்கு அப்பா டக்கர் கிடையாது. ஆக்சுவலி சீரீஸ்ல நல்லா பவர்ஃபுல்லா இருக்கும், ஆனா இதுல வேஸ்ட். ஓகே, இந்த இடத்துல எவனாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கானா? கேரிடோஸ் இங்க ஏதாச்சும் இருக்குமான்னு பாக்குறான், ஆனா இருக்கிற மாதிரியே தெரியல. ஸ்பான் ஆகலையோ? நாங்கள் ஃபஸ்ட் டைம் நானும் ஹரிபுரம் உள்ளே விளையாடும் போது இந்த இடத்துல கரெக்டாக நான் ஒரு இடத்துல கேரிடோஸை பிடிச்சேன். பட் ஆனால் இப்போ காணும், அது ஸ்பானாவில். சரி இருங்க, இந்த சைடு தேடிக்கிட்டே போவோம். மேபி ஆனாலும் இருக்கும். ப்ரோ ரிப்ளே வா. என்ன ப்ரோ கமாண்ட் ஓடி போச்சா ப்ரோ? திருபந்திரன் ஆல்ரெடி உங்க பேரு நிறைய வாட்டி சொல்லிட்டேனே ப்ரோ. உங்க ஃபுல் பேரே சொல்லியிருக்கனே. ஸ்பேரோ இது வேலைக்கு ஆகாது. வேற ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாச்சும் மாட்டுமான்னு பாக்குறேன். ஓகே, ஆனா இதெல்லாம் பிடிக்க கூடாதே. என்னோட 2 எவல்யூஷனும் இங்க சுத்திட்டு இருந்தது. ப்ரோ ஸ்டெம்பிள் காஸ் லைவா? சூப்பர் ப்ரோ. ப்ரோ ப்ரோ இவ்வளோ நேரம் உங்க பேர் தான் சொல்லிட்டு இருந்தேன். ஓகே சூப்பர் ப்ரோ. கேரிடோஸ் இருக்கு பாருங்க. தானே பார்த்தேன் இந்த இடத்துல ஸ்பான் ஆச்சேன்ட்டு. கேரிடோஸை பிடிக்கிறோம், அதோட பவரை நம்ம செக் பண்றோம். இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரே டாட்ல அதை நாக் பண்றோம் பாருங்க. நாக் பண்ணலாமா? சண்டை விட்டு பிடிக்கலாமா? ஓ, நாக் பண்ணி தான் அவனுங்க 21,000 ஹெச்பியா? ரொம்ப கஷ்டமாச்சே. மகேஸ்வரி செந்தமன் நியூ சப்ஸ்கிரைபர், தேங்க்ஸ் ப்ரோ. வாங்க ப்ரோ வாங்க ப்ரோ. ப்ரோ கிருபந்திரன் ப்ரோ, உங்களுக்கு ஆல்ரெடி உங்க பேர் நிறைய வாட்டி படிச்சுட்டேன் ப்ரோ. நீங்க தான் கவனிக்கலன்னு நினைக்கிறேன். இருங்க. ப்ரோ அவ்வளோதான், மாட்டிக்கோ. அடிச்சிட்டேன். ஒரு டாட்டை வேஸ்ட் பண்ண. ஏய் அடங்க, இதுக்கு எவ்வளோ தான்டா டோப்பரு? எங்க போச்சுது? என்ன பிச்சின்னு பறக்குறான். திருப்பி அடிப்பான்னு பார்த்தா பறந்து ஓடிட்டான். ஓகே, போச்சு போச்சு போச்சு. ரொம்ப வேகமா ஓடிட்டு இருக்கு. அவன் ஸ்பீடுக்கு என்னால் ஈடு கொடுக்க முடியாதே. ஓகே, அவ்வளோதான், மயங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். மயங்கிடு 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 மயங்கிடு. மயங்கி தொலையண்டா. மயங்கிடு. இன்னும் ரொம்ப தூரம் இருக்கா? அவ்வளோதான், மயங்கிடு 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 மயங்கிடு. அவ்வளோதான் நினைக்கிறேன். இன்னும் ஒரு 4-5 அடி அடிச்சா மயங்கிடும். மயங்கிடு. மயங்கி தொலைதா. மயங்கிடு. என்னடா இது, டாட்டா மேலே படுதா படலையா? ஓகே, இது முடிச்சுட்டு மறுபடியும் நம்ம வீட்டுக்கு போயிட்டு நம்ம இது ரெடி பண்ணிட்டு வருவோங்க. பேசி போர்ஷனோட டாட் ரெடி பண்ணோம். அது இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஆகுது. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரீச்சர்ட்ட மாட்டிக்கிட்டு தான் இருக்குது. இத்தனை அடி அடிக்கிறேனே, அதுக்கு எதாவது ஆகுதான்னு பாருங்களேன். எனக்கு தான்டா டேமேஜ் ஆகுது. மேஜிக் ஆக்கலான்னு வந்து என்ன அடிக்குது கைஸ். இன்னும் கிட்டத்தட்ட 600 டோப்பர் ஏற்றணும். ஏற்றிடலாம் தான் நினைக்கிறேன். இருங்க ஒரே நிமிஷம் கைஸ், கமெண்ட் படிக்கிறேங்க. தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓகே, இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம். அவ்வளோதான். டோப்பர் ஏறுதா இறங்குதான்னு ஒரு கதையும் புரிய மாட்டேங்குது. மயங்கி தொலையாண்டா. அவ்வளோதான். ஓ, இதுக்கா இவ்வளோ நேரம்? வாங்க 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 ஓடிட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் இவனை அடின்னு அடிக்கணும் கைஸ். அவ்வளோதான், இது மேலே நின்று அடிப்போம். 21,000 இது ஹெல்த்தை குறைக்கணுமா?
ப்ரோ உங்கள் நேம் என்ன ப்ரோ? என் பேர் ரஞ்சித் ப்ரோ. எவ்வளோ நேரம் இதே மாதிரி அடிச்சிட்டு இருக்கு போகிறோன்னு தெரில. 17,000. ஓகே, என்னோட இது ஆக்ஸே உடஞ்சிரும் போல். நெக்ஸ்ட் இது உடஞ்ச பிறகு பிக்கேக்ஸ் வச்சு அடிக்கணும். போலீஸ் எஸ்கே ப்ரோ பிளாக்ஸா ப்ரோ? பண்ணுறோம் ப்ரோ. KDFF ஹாய் ப்ரோ. மேரீடா? மேரீட்லாம் இல்லை ப்ரோ. ப்ரோ பிசி செட்டப் எவ்வளோ ப்ரோ? ப்ரோ நான் வந்து கோவிட் டைமில் பண்ணேன் ப்ரோ. அப்போ நான் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 170 ஆச்சு. இப்போ பண்ணிங்கன்னா மிஞ்சி மிஞ்சி போனால் இந்த பிசி ஒரு ஒன்றுக்குள்ளே பண்ணிடலாம். நான் வச்சுருக்க பிசி, நான் சொன்னது ஓல்டு செட்டப்பே. இப்போ கோவிட் டைமில் நான் பண்ணும்போதெல்லாம் கிராஃபிக்ஸ் கார்டு ரேட்லாம் ரொம்ப அதிகம். இப்போ நான் வச்சுருக்க கிராஃபிக்ஸ் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா 30,000 விற்கிது. போச்சா வச்சுக்கிச்சா? ஓகே, இதுக்கப்புறம் பிக்கேக்ஸ் வச்சு அடிச்சுன்னு கிடக்கணும். 12,000. மறுபடியும் இதேமாரி உட்காந்து அடிப்போம். ப்ரோ எவ்வளோ எப்பிஎஸ் கிடைக்குது? அது மோடை பொறுத்து தான் ப்ரோ எப்பிஎஸ். இப்போ எவ்வளோ கிடைக்குதுன்னா இப்போ 60லேருந்து 80 வரைக்கும் போகுது ப்ரோ. அப்படியே ரிப்பீட்டடாக மாறி மாறி போயிட்டுருக்கு. ப்ரோ இப்போ நான் பிடிச்சது ஹை லெவல் தான் ப்ரோ. அங்கே பாருங்க, வைல்டு மேக்ஸ் லெவல். இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 500 லெவலில் தான் பொக்கிமானே ஸ்பான் ஆகும். இதில் 471 நம்ம பிடிச்சிருக்கோம் கேரிடோஸை. மாங்க நடிச்சிட்டு இருக்கேன். ஐ திங்க் இப்போ இது உடம்புல நம்ம மீட் வச்சுன்னு வச்சுங்களேன், இதுக்கு வந்து பேர் என்னது, டேமிங் எஃபிஷியன்சி குறையும். அதுக்கு இப்படி ஒரு வழி இருக்குது, பொக்கி பால் போட்டு பிடிக்கிறது. ஃபுல்லாக ஃபுட்டு வைக்காம அடி அடின்னு அடிச்சு பிடிக்கிறது. ஓகே, இப்போ மாட்டுமா? லக்கு இருந்தால் மாட்டிக்கும். லக்கு இல்லை போலையே. மறுபடியும் அடி அடிச்சுட்டு தான் பிடிக்கணும். தண்ணிக்கு ஃபஸ்ட்டு தண்ணிக்கு மேலேயே இருந்தான், அப்பயே அடிச்சிருக்கலாம். 5,000 ப்ளஸ் பொக்கிமான். ஆனால் மோடில் வெறும் 400. ஆமாம், ஒரு மோடில் 400 இருக்கும், இன்னொரு மோடில் ஒரு 180. கம்மியாக தான் ப்ரோ இருக்குது இங்கே நம்ம விளையாடத்தில். ஃபஸ்ட்டே நல்லா இருந்தது, அதே மாதிரி நம்ம அடி அடின்னு அடித்து பிடிச்சிருக்கலாம். இவனுக்கு எவ்வளோ கேட்குறான் பாருங்களா. ரா மட்டன் மீட்டே வந்து 49 வேணுமா? கொடுத்தது எவ்வளோ நேரம் வந்து உட்காந்துட்டு இருக்குது இவன் பக்கத்துலேயே. ஃபஸ்ட்டு மட்டன் மீட்டுக்கு எங்கே போகிறதுனே தெரில நான். ப்ரோ காச்சாம்பா கண்டிப்பாக பிடிக்கிறேன் ப்ரோ. ப்ரோ கேரிடோஸை பிடிச்சிட்டு இருக்கு ப்ரோ. கேரிடோஸ் ரொம்ப பவர்ஃபுல் ப்ரோ. ஓகே, அப்பாடா, ஆல்மோஸ்ட் நான் குறைச்சிட்டேன். 3000 கரெக்டாக. ஒரு 500 ஹெச்பி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், பாலை தூக்கி போடுறோம். இந்த பிக்காக்ஸே உடஞ்சிக்கும் போல. PVA ஹை ப்ரோ. கமெண்டே படிக்கலையா? சாரி ப்ரோ. ஓகே, மாட்டிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ 30% தானா? டேய் என்னடா டேய் இப்படி பண்றீங்க? இவ்வளோ நேரம் மாங்க நடிச்சிட்டு இருந்தேன்டா. எவ்வளோதான் குறைக்கணும் இப்போ இதுக்கு? 500, 450, 300. ஓகே, அவ்வளோதான் 16. இதுக்கப்புறம் அடிச்சா கண்டிப்பாக செத்து போயிடுவான். இந்த வாட்டி அவன் மாட்டே ஆகணும். அபிஷேக் ஹாய் ப்ரோ. பிடிச்சிட்டேன் கைஸ். ஃபைனலி நம்ம ஒரு கேரிடோஸை பிடிச்சிட்டோம். வெளியே வாடா. நெக்ஸ்ட்டு நம்ம காச்சாம்பை தேடிப்போம். ஐயா என்னடா பக் ஆயிட்டானா என்ன? பாதி மண்ணுக்குள்ளே இருக்கிறான். சூப்பரு. ஏய் என்ன கைஸ் இவனுங்க? அச்சுச்சோ, இன்னும் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கானுங்க. ஏய் எதாவது வாட்டர் அட்டாக்கு, வாட்டர் கன்னு அது மாதிரி எதாவது போடுவியாடா? அச்சுச்சோ, சூப்பரா போடுறான். அந்த மாதிரி தான் அவன் மேலே போடுறான். அந்த என்னடி எதா பண்ணுடா. போச்சு. எதா புது அட்டாக் போடுறா. அவ்வளோதான்டா, போடு சாவடி எல்லாரையும். செம்ம கைஸ், வேற லெவலு.
ஓகே 15 லெவல் கிடைச்சிருக்கா. மொத்தத்திக்கு மெயிலில் ஏத்துறோம். ஏய் இன்னொரு கேரக்டர்ஸ் வந்துருச்சு. அடா டேய் நீ எங்கன்றா வந்தா டேய் கோமாளி. ஓ சாவு. என்ன கைஸ் இது வந்துகிட்டே இருக்கு. இப்போதான் நான் ஒன்று காலி பண்ணோம். வேணாம் 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 ஏரியா காலி பண்ணி இந்த இடத்த விட்டு ஓடிடுவா. நம்ம வந்து வேற ஏதாச்சும் பிடிக்க போவோம். 250 டேமேஜ் கிட்ட அசால்ட்டா பண்ணுது கைஸ் இது. ஓகே அவன் போயிட்டான். நம்ம இந்த இடத்த விட்டு ஓடிடலாம். ஐயோ பொக்கிபால்ல ரிட்டர்ன் எடுக்கவே இல்லை ப்ரோ. இட்ஸ் மீன் மெகா எவல்யூஷன் ப்ரோ. மெகா எவல்யூஷன் என்னையா சொல்றீங்க ப்ரோ? ரிப்ளை பண்ணுங்க ப்ரோ. ரிப்ளை வா. சாரி ப்ரோ கமெண்ட் பார்க்கல ப்ரோ. இருங்க வரேன். லைட்டா இங்க கமெண்ட் பார்த்தோன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம சண்டை போட்டுட்டு இருக்குமா, இப்போ செத்து போயிடுச்சு. கேரடோஸ் என் உடம்புல வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் மறுபடியும் போய் கேரடோஸை போயிட்டு எடுத்துட்டு வரணுங்க. எங்க இருக்குன்னே தெரில ப்ரோ. மோடோட பவர்ஃபுல் பொக்கிமான் என்ன தெரில ப்ரோ. இதுல என்ன பொக்கிமான் பவர்ஃபுல்லா இருக்குன்னு எனக்கே தெரில ப்ரோ. சரி இப்போ நான் இப்போ மறுபடியும் அங்கே போகணுமா? ஏய் ரொம்ப தூரம் இருக்குதேடா. இவனை பிடிக்கலாமா? ஐயா வந்துட்டான்டா சண்டைக்கு மறுபடியும். என்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ எதுவுமே இல்லை நாக் பண்ணுறதுக்கு. ஏ டிராகனைட்டு இந்த நேரத்தில் தான்டா இந்த மாதிரிலாம் மாட்டினான். இவ்வளோ நேரம் வெட்டியாக சுற்றிட்டு இந்த கையில் டாட் வச்சுட்டு அப்போல்லாம் இவனுங்கெல்லாம் மாட்டவே இல்லை. ரொம்ப அதிகமாக இருக்கே. 6000 நான் வச்சிருக்கேன். இந்த போலை வச்சு 6000 டாப்பர் ஏற்ற முடியாது. என்ன பண்றது? வச்சா சூப்பரா பறந்து போலாம் கைஸ். சரி நான் இப்போ வீட்டுக்கு போய் டெத் ஆயிட்டு நான் டாட் செய்ய முடியுதான்னு பாக்குறேன். என்ன கில் பண்றா டேய். டேய் கில் பண்றா. அதுக்கு தான்டா ஓடி வந்தேன். ஏன்டா சைலண்டா நிக்கிற? கில் பண்றா அதுக்கு தானே ஓடி வந்தான் அடிச்சு பிடிச்சிக்கிட்டு. அப்புறம் சைலண்டா நிக்கிறான். எங்க அப்ப நானே செத்துட்டு வீட்டுக்கு போறேன். இங்க எங்கடா அது கிரேசி போர்ஷன்? எங்க கிரேசி போர்ஷனோட இது வந்துருக்கு. நாசமா போச்சு. என்ன கேஸ் ஏதாவது பக் ஆயிடுச்சா என்ன? இன்னும் டெத் ஆயிட்டு இருக்கணுமே குடிச்ச உடனே. ஸ்பெசிமேனா? ஸ்பெசிமேனா இதுக்கு என்னது? இது நார்மலா எது கடிச்சாலே கடிச்சிருக்கணுமே. ஏன் ஏதோ பக் ஆயிடுச்சா? நாசமா போச்சு. காலேஜ் லேட்டா ஆயிடுச்சு. ஓ சாரி ப்ரோ. ஹாட் பார்ல இருக்கா கருமம். நான் கவனிக்கவே இல்லை. சூப்பர் ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ. நான் கவனிக்கவே இல்லை ப்ரோ. அது ஒரு லெஜெண்டரி பத்தி நம்ம பிடிக்க கூடாது ப்ரோ சர்வர்ல. நம்ம டோர்னமெண்ட் அப்ப மட்டும் தான் பிடிக்கிற மாதிரி இருக்கு. ஓகே இன்னைக்கு நம்ம யாரெல்லாம் பிடிச்சிருக்கிறோம் எல்லாமே உடஞ்சி போச்சு. இது எல்லாத்தையும் திக் பண்ண கேரடியோஸை பிடிச்சி நான் எடுத்துட்டு வரணும் மறுபடியும் இங்கே. அதுக்கு நம்ம எப்படி பொறுத்துறோம் இப்போ? இப்படி போகணும். ரொம்ப தூரம் இருக்கு. சரி போயிட்டு அதை எடுத்துட்டு வரேன். எடுத்துட்டு வந்து தான் ஆகணும்னு நினைக்கிறேன். இவ்வளோ தூரம் நான் எப்படி எடுத்துட்டு வரதுன்னு தான் தெரியல. என்ன செய்யணும்? நார்காட்டிக் ரெடி பண்ணுமா? மெட்டல்லாம் ஓகே. நார்காட்டிக் தான் பிரச்சனை. சரி இருங்க மறுபடியும் மோட்டார் செஞ்சு தான் ஆகணும்னு நினைக்கிறேன். ஓகே நெக்ஸ்ட் நார்காட்டிக் மோட்டார். ஏய் இருங்க வர. ஏன் இப்போ தேவையில்லாம செய்கிறேன்? அதுக்கு தான் இங்கே இருக்குதே. சோம் போச்சு. நார்காட்டிக் இல்லை. சரி இருங்க நேக்கோ பெரிஸ் பிடிச்சிட்டு வரேன் ப்ரோ. டிபிஜி லைவ்ல பார்க்குறேன் ப்ரோ. பார்க்குறேன் ப்ரோ. இருங்க ப்ரோ. நம்ம ஃபஸ்ட்டு நம்மளோட கண்டென்ட்டை இன்னைக்கு முடிக்கல. சும்மா சுற்றிக்கிட்டு இருக்கேன். நம்ம இன்னைக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு பார்க்கலாம். இருங்க நான் போயிட்டு மறுபடியும் அந்த கேரடியோஸ் இங்கே தூக்கிட்டு வரணும்.
வேற எதுவுமே கலெக்ட் பண்ண மாட்டேங்கிறானே. நெக்கோபரிஸ் ப்ரோ. இதில் இப்போதைக்கு எதுவுமே மெகா எவல்யூஷன் அந்த இதெல்லாம் இப்போதைக்கு எதுவுமே பிடிக்கக்கூடாது ப்ரோ. அதுக்காக தான். ஏன்னா இப்போ எதுக்கு சொல்கிறோன்னு வச்சுக்கலாம், இப்போயே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல் பொக்கிமான்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டோன்னு வச்சுங்களேன். ஸோ நம்ம அதையே ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம டோர்னமெண்ட் வச்சா கூட வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து லெஜெண்டரி மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு இருக்காது. நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவோம். இல்லை மொத்தம் 3 டோர்னமெண்ட் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ 3வது டோர்னமெண்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெகா எவல்யூஷன் அப்புறம் நம்ம வந்து லெஜெண்டரிலாம் எடுத்துகிட்டு வருவோம். பொக்கிமானை வச்சு யாரா அது சும்மா போன் அடிக்கிறாங்க. ஓகே, பொக்கிமானை வச்சு பெரி கலெக்ட் பண்ற மாதிரி எவனுமே இல்லையா ப்ரோ? அதுக்கு பென்ஷப்னு ஒருத்தர் இருப்பான் ப்ரோ. அவன் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல கலெக்ட் பண்ணுவான். இவன் கலெக்ட் பண்ணுவானான்னு தெரியல, இருங்க பாப்போம். மிஸ்டர் மெயின் என்னடா? ஓ, பொக்கிபால் டெர்மினல் வைக்கணுமா என்ன? மிஸ்டர் மெயினுக்கு என்னாச்சு? ஓ, ஹெல்த் இல்ல. ஓகே ஓகே, பொக்கிபால்குள்ளேயே பண்ணின்னு வேற யாரை வச்சு கலெக்ட் பண்ணதுன்னே தெரில. லுக்கேரியா ட்ரை பண்ணி பார்ப்போம் இருங்க. வெயிட் தூக்க மாட்டேங்கிறானா? இருங்க, என் உடம்புல இருக்க பொருட்கள்லாம் அதுக்குள்ள போட்டு வரேன். என்னது இது? இதை நான் இவ்வளோ நேரம் கவனிக்கவே இல்லையே. ஸ்டாச்சுவா? நல்லா இருக்கு. ஓகே, பெரி சுத்திக்கு உள்ள போடு. 27 தான் பண்ண முடியுதா? ஐயோ, 27னா 1-2 தான் ரெடி பண்ண முடியும். 10 கேக்குது. சரியா போச்சு. ப்ரோ, பவர்ல நீங்க யூஸ் பண்ண முடியாதா? பவர்ல நீங்க யூஸ் பண்ண முடியாதானா புரியலையே ப்ரோ. என்ன பவர்லனா? ருபிஷ் கேமிங் ஹாய் ப்ரோ. ப்ரோ ஐ வாண்ட் வீடியோவா ப்ரோ? இன்னைக்கு சர்வர் இல்லை ப்ரோ. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மாதிரி போகிறத பிளானிங் இல்லை ப்ரோ. சர்வர் நேற்று பார்த்தீங்கன்னா சொதப்பி விட்டுருச்சு ப்ரோ. நேற்று நானும் ஹரி ப்ரோவும் பார்த்தீங்கன்னா வேலை அவனுக்குன்ட்டு உட்காந்து கண்டென்ட் ரெடி பண்ணிட்டு இருந்தோம். கடைசியில எல்லாம் முடிகிற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் சம்பவம் பண்ணி விட்டுருச்சு. அதுலேயே பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. எல்லாமே கிட்டத்தட்ட நிறைய போயிடுச்சு. இதுக்கு முன்னாடி அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருந்தோம். அப்பயும் பார்த்தீங்கன்னா சர்வர் சம்பவம் பண்ணி விட்டுருச்சு. அது ஏனே தெரில. டீமாக ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சர்வர் சம்பவம் பண்ணி கொடுத்து, சோலோவாக ப்ளே பண்ணால் பிரச்சனையே இல்லாமல் போயிட்டு இருக்கு. எப்போல்லாம் நாங்கள் டீமாக ப்ளே பண்ணுறோமோ அப்போல்லாம் சம்பவம் ஆயிடுது. ஓகே, இன்னும் கொஞ்சம் போட்டு விடலாம் நினைக்கிறேன். ஓகே, 23 சூப்பர். எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 புல்லட் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ளை பண்ணுற மாதிரியா ப்ரோ? பிடிக்கணும் ப்ரோ. இப்போ அதுக்கு தான் ப்ரோ ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ போயிட்டு நம்மளோட கேரிடோஸை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு வரும்போது சாரோசாரு அப்படி இல்லைனா வந்து அவன் பேர் டிராகன் நைட்டு பார்த்தோம்ல, ஸோ அதை போயிட்டு பிடிக்க ட்ரை பண்ணும் ப்ரோ. மோடு கன்னா இப்போ நான் அந்த கன் தான் ப்ரோ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இருபத்தி 4 மெட்டல் இல்லையா? 2 தான் செய்ய முடியுமா? ஸ்டார்டிங்ல சட்டுன்னு வந்துட்டு அதுக்கப்புறம் பொறுமையா ரெடி ஆயிட்டு இருக்கு. அப்புறம் பொக்கிமான் பவர்ஃபுல்லா நீங்க யூஸ் பண்ண முடியாதா? முடியும் ப்ரோ. அந்த மாதிரி பொக்கிமானை நம்ம பிடிக்கணும் ப்ரோ. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிறதுல இப்போ பவர்ஃபுல் யாரு? இவன் ராக் ஸ்டார் பிக்கச்சு ஓரளவுக்கு பவர்ஃபுல் தான். நம்ம நார்மல் பிக்கச்சியோட ஷைனிங் பிடிச்சோம்ல, ஸோ அதை விட பார்த்தீங்கன்னா இவன் ரொம்ப பவர்ஃபுல்லு.
இவனை தவிர கடாப்ராலாம் அந்த அளவுக்கு கிடையாது. மேபி வீனஸாரும் கிடையாது. எவனுமே கிடையாது ப்ரோ. இப்போதைக்கு நம்ம ஏதாச்சும் பவர்ஃபுல்லாக பிடிக்கணும் ப்ரோ. நம்ம பிடிச்சது எல்லாமே டம்மியாக தான் இருக்கானுங்க. ரெண்டாவது எலக்ட்ரானிக்ஸ் நம்ம ரெடி பண்ணோம். எலக்ட்ரானிக்ஸை ரெடி பண்ணணும்னு வச்சுங்களேன், நம்ம பொக்கிமான்ஸை டக்குன்னு ஹீல் பண்ணிக்கலாம். நரோட்டோ கேமிங் ஹை ப்ரோ. ப்ரோ லைவ் எப்போ முடியுமா? முடிஞ்சிடும் ப்ரோ. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பொக்கிமானை பிடிச்சிட்டுனா லைவ் முடிச்சுப்பேன். ஓகே முடிஞ்சு போச்சு. கரெக்டாக 4 புல்லட்டு கரெக்டாக யூஸ் பண்ணணும், வேஸ்ட் பண்ணக்கூடாது. கேமிங் வித் ஜே ஹை ப்ரோ. எம்ஆர்எக்ஸ் ஹை ப்ரோ. ஓகே வந்துருச்சா? இன்னும் ஒரே ஒரு புல்லட்டு தான். டப்போட போயிட்டு பிடிச்சிட்டு வந்துக்கிட்டே இருக்கானுங்களே. ஓகே சூப்பர் டன். இப்போ நான் எந்த பக்கம் போகிறது? லுக்கரே நீ உள்ளவா. ஐயாமை பேண்டரோவில் சவுத் சைடு போகுமா? ஓகே சவுத் சைடு போயிடும். மைதீன் ஹை ப்ரோ. ப்ரோ இப்போ யாரெல்லாம் சர்வர் உள்ள இருக்காங்க அது எனக்கே தெரில ப்ரோ. ரிப்ளை போட்டால் இன்னும் யாரும் தெரில. போட்டிருக்கேன் பாருங்க, யாராச்சும் இருக்கீங்களான்னு கேட்டேன், யாரும் இல்லை. அப்போ சர்வரில் இன்னும் யாரும் வரலன்னு நினைக்கிறேன். ஓகே கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்குமா? இல்லை தப்பான இடத்துக்கு வந்திருக்கேன். மறுபடியும் டெலிபோர்ட் ஆகி போகணும். நான் இப்போ நார்த் சைடு போகணும்னு நினைக்கிறேன். கரெக்டா? கரெக்டு, இந்த சைடு தான் போகணும். ப்ரோ நீங்கள் பிடிச்ச பொக்கிமானுக்கு ஆங்கர் கடுத்துது. ஹேங்கர் காட்டுதான். ஆமாம் ப்ரோ. அது அப்படியே ஃபுட்டெல்லாம் வைக்கணும் ப்ரோ. நான் எதுவுமே பண்ணாமல் அப்படியே வச்சிருக்கேன் நான். ஹேய் அடங்க. செவனேன்னு இருக்கவனை போயிட்டு அடிச்சுட்டு காலி பண்ணுறீங்க. ஓகே யாருங்க வரேன். பேமில் பெண்டோரால் மறுபடியும் போவோம். இங்கே எவனாச்சும் வந்து அடிக்க போகிறான். ஏய் இருங்க 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 இருங்க. லாஸ்ட்ல ஏதோ ஒன்று காட்டுச்சுல்ல. இந்த இடத்துல ஏதாச்சும் பறக்கிறதா இருந்தால் தட்டி தூக்கிட்டு போயிடலாம். மாறி ரெட் கலரில் இந்த இடத்துல ஏதோ ஒன்று காட்டுச்சு. ஆனிக்ஸா? சரி ஆனிக்ஸ் தானே. சரி வேணாம் விடுங்க. டெலிபோர்ட் ஆகிட்டே அந்த இடத்துக்கு போ. பேர் கட்டு ஃபுட்டு வைக்கணும் ப்ரோ. வச்சு விட்ருவோம் அவனுக்கு. ஓகே வந்தாச்சு. அடச்ச மாத்தி பயம் கொடுத்துட்டேன்னா பெண்டாரா கொடுக்கறதுக்கு இது கொடுத்துட்டேன். மகேஸ்வரி நியூஸ் சப்ஸ்கிரைபர் தேங்க்ஸ் ப்ரோ. வாங்க ப்ரோ. ப்ரோ நிறைய லெஜெண்டரி கொஞ்சம் நிறைய இருக்கும் ப்ரோ. ஆனால் இப்போதைக்கு எதுவும் பிடிக்க கூடாது, அதனால தான். எங்கே பார்த்தாலும் அங்கங்கே ஸ்பான் ஆகிருக்கு. நான் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் கொடுத்தேன் வேல்யூ. ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கங்கே உட்காந்துன்னு இருக்குது. எங்கே பார்த்தாலும் இருக்குது. ஓகே கரெக்டான இடத்துக்கு தான் இப்போ வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே கரெக்டான இடத்துக்கு தான் கைஸ் வந்திருக்கேன். ஏய் யாரா அவன்? ஏய்
புழுவா இந்த மாதிரி என்ன அட்டாக் பண்ணுது? புழுலாம் என்ன அட்டாக் பண்ணுது கைஸ். ஐயோ புழு. வீட்ரில் என்னவா எவால்வ் ஆகும்? பட்டர்ஃபியா? இவன் பட்டர்ஃபியா எவால்வ் ஆனா இல்ல? ஐயோ யாராவன் என்ன கைஸ் இது? இதெல்லாம் என்ன இப்படி எல்லாம் வந்து அட்டாக் பண்ணுது? ஹேய் டோப்பர் ஏத்துறாங்க இவன். தம்மா துண்டு முக்கியமா நீனு என்னைக்கே அட்டை காட்டிட்டு இருக்கா. இறா வரவனு போலா போட்டு போலக்கிறான் இன்னைக்கு. போடு. ப்ரோ இல்ல ப்ரோ இது இப்படிதான் ப்ரோ. டெலிபோர்ட் ஆகும்போது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்டெக் வந்து தான் உள்ளே வரும். ஜெனிசிஸ் 1ல அப்படிதானே? அந்த மாதிரி தான் இவனுங்களும் பண்ணியிருக்கானுங்க. நருட்டோ கேமிங் ஓல்டு சப்ஸ்கிரைபரா? சூப்பர் ப்ரோ. ஆமாம் ப்ரோ டிராகன் நெட் இருக்கு, இருங்க பார்ப்போம். அது நல்ல லெவலில் இருந்தால் பிடிச்சிடலாம். டாப்பர் ஏற்றி வச்சிருக்கான் பாருங்க இங்கே ஒருத்தவன் வந்து அடிக்கிறானா. நாசமாக போச்சு. இவன் சாவும் அடிக்க மாட்டான், நான் டோப்பரை ஏற்றிட்டு உட்காந்துருப்பானா இவன். போச்சு. அவன் பார்த்தீங்களா அவன் ஸ்லிங் ஷாட் மாதிரி வாயிலேருந்து விட்டுக்கிட்டே இருக்கிறான். இப்போ எப்பட்றா நான் செத்து சாவும் மாட்டேன், இப்படியே நிற்பேன். இருங்க டோப்பர் குறையுது. ஓ வீட்டில் எவல்யூஷன் ஆகுமா? ஐயோ இதுதான் அது மாதிரி வீட்டில்லாம் மாறுதா? ஆமாம் பேரே அப்படிதானே இருக்குது. சே இதுக்கு 2 ரேர் ஃப்ளவர் வச்சா டைம் ஆகிடும் போல். ராம் மட்டன் மீட்டு எழுந்த உடனே டக்குன்னு அடிக்காமல் இருந்தா சரி. எவ்வளோ நேரம் இங்கே ஸ்டோப்பர் ஏறிக்க பாட்டு படுத்து கிடக்குறான். நல்லா தூங்கிட்டானோ? ஐயோ போச்சு. 9 டெயில் வேறு வந்துருச்சு. எல்லாம் ஒன்று கூடி இப்போதான் அடிப்பானுங்க. இப்போதான் ஸ்பான் ஆனா உடனே அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க பாருங்க. போங்கய்யா. நான் கரெக்டாக வந்தேண்ணே. கரெக்டாக இன்னும் கொஞ்ச நேரம் போனால் அந்த கேரக்டர்ஸை தூக்கிட்டு வந்திருப்பேன். ஓகே ஸ்வாம்ப் ஏரியாவில் ஸ்பான் ஆயிருக்குண்ணா. இப்போ நான் எப்படி அந்த இடத்துக்கு போகிறதுன்னு தெரியலையே. இந்த இடம் ஆல்ரெடி நான் வந்த இடம் தானே இது. சி தப்பான இடத்துக்கு போயிட்டு வந்து விட்டுருச்சு. மறுபடியும் டெலிபோர்ட் ஆகிட்டு மறுபடியும் அங்கே போனோம். மறுபடியும் அதுக்கிட்ட மாட்டக்கூடாது. நான் மாட்டேன்னா பார்த்தீங்கன்னா சம்பவம் தான். ஓகே சூப்பர் ப்ரோ. கரெக்டான இடத்துக்கு வந்துட்டேன். ஏய் இந்த சார்மண்டர் 2 தக்குரியும் அங்கேயே நிற்கிறானுங்க. வேணாம் நம்ம இப்படி சுற்றிக்கிட்டு ஓடிடலாம். இங்கே இந்த விசிறியான்னு பார்த்தீங்கன்னா நம்மளை அட்டாக் பண்ணுவான். வந்துட்டாங்க. துரத்திட்டு வந்துக்கிட்டே இருக்கானே. எவ்வளோ நேரம் துரத்திட்டு வருவான்னு தெரில. இந்த தடவை நான் ட்ராகன் ஹைட்டிங் தான் நினச்சேன். போகும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பாயசத்தை போட்டு போவோம். பறந்துட்டாங்க அவன். இவங்க ஹண்டரா? இவனும் அட்டாக் பண்ணுவான். வாழாலே சுற்றி அடிப்பான் இவன். அவன் துரத்துக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கான் பாருங்களா. அவன் எவ்வளோ நேரம் போச்சு. இவனும் துரத்த ஆரம்பிச்சிட்டான். ப்ரோ கமாண்ட் இதோ பார்க்குறேன் ப்ரோ. லைட்டாக இப்படி கமாண்ட் பார்க்க காமிச்சானா இங்கே என்னை போட்டு தள்ளிடுறானுங்க ப்ரோ. அதுக்காக தான். வந்துட்டுனா லொக்கேஷனுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் போகணுமா? ஓகே இன்னும்டா துரத்திட்டு வரடே. உனக்கு என்னடா நம்மள இவ்வளோ காண்டு துரத்தி. ஓகே நின்ட்டான். ஓகே கேரிடோஸ் எந்த பக்கம் விட்டேன்? இதுலேயும் காட்டாது. நம்ம டைம் பண்ணா கூட அதில் காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த சைடு விட்டான்னு தெரியல. இன்னும் கொஞ்சம் தூரம் போகணுமோ ப்ரோ? டிபிஜியோட சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட ப்ரோ பொக்கிமான் மோடு போடுங்க ப்ரோ. வேணாம் ப்ரோ விடுங்க. இருங்க என்னன்னு பார்க்குறோம் ப்ரோ. அப்புறம் பேசிக்கலாம் ப்ரோ.
ஃபர்ஸ்ட் என்னோட கேரிடோஸ் எங்க போச்சுன்னு தெரியல ப்ரோ. அதை ஃபர்ஸ்ட் நான் தேடிக்கிட்டு இருக்கேன் ப்ரோ. ஓகே, இந்த இடத்துல இருக்கு. வந்துட்டேன்னு நினைக்கிறேன். கரெக்டாக இங்கே தான் எங்கேயாச்சும் மூலையில் இருக்கும். ஓ, இவனா இருக்கானா இங்கே? இவனும் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பொக்கிமான் தான். எவனா அட்டாக் பண்ணுறான்னா நான் அங்கங்கே மின்னல் வெட்டுற மாதிரி இருக்குது. இங்கே தானே எங்கேயோ நம்மளோட இது வந்துச்சு. எங்கே போச்சு? இதோ இருக்கு, கண்டுபிடிச்சிட்டேன். இது நம்பாளா? டேம்டு நாக் அவுட்டு. இந்த செத்து போச்சா உயிரோட இருக்கானு தெரியல. செத்து போனால் பொக்கிபாலுக்குள்ளே வந்துடும். ஓகே, இல்லை என்னோடதா இல்லை வைல்டாக சுற்றிட்டு இருக்குதான்னு தெரியல. இந்த எங்கே போச்சு? வந்தேன்னா என் உடம்புல வந்திருக்கணுமே. லுக்கேரியோ இருக்கு, ஸ்டெப்பன் அதெல்லாம் தான் இருக்கிறானுங்க. கொஞ்சம் ஸ்டாமினா கொஞ்சம் நிறைய ஏற்றிக்கலாம். ஸ்டாமினா இல்லாமல் இது பண்ணுறான். அமீர் ஹை ப்ரோ. கந்தசாமி என்ன ப்ரோ? ப்ரோ இருங்க ப்ரோ, வீடியோ பார்த்துட்டு லைவ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அது என்ன கதை ஓடுது, என்ன வருது, என்ன பேசியிருக்காங்க, போயிருக்காங்க, நான் என்ன பண்ணேன், போனேன், வந்தேன், எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நானே சொல்கிறேன். ஓகே ஓகேவா? எடுத்தவொடனே பிளைண்டாக யாரையுமே நம்பிடக்கூடாது. நான் வந்து அதை பற்றி எதுவும் பேசக்கூடாது. ஏன்னா நான் வீடியோ பார்க்காம எதுவும் பேசக்கூடாது தான். இவ்வளோ கமெண்ட் போட்டேன்னா அது கண்டுக்காத மாதிரி நானும் இப்போ போயிட்டுருக்கேன். ஆக்சுவலி நான் கமெண்ட் பார்க்காமலாம் கிடையாது, கமெண்ட் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அது நான் பார்க்காம நான் எதுவும் வார்த்தையை விடக்கூடாது, பார்த்துட்டு தான் எதுவாக இருந்தாலும் நான் பேசணும். அதுக்காக தான். ஏன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், அங்கே என்ன வந்திருக்கு, ரிப்ளை வந்திருக்கு, எல்லாத்தையும் பார்க்கணும். ஓகேவா? இங்கேயா போச்சுது? இந்த கரெக்டாக இந்த கல்லுக்கிட்ட தானே நம்ம கரெக்டாக சண்டை நடக்கும்போது எடுத்தானோம். சே, நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஹை லெவலில் கிடச்சிது. போச்சு. எனக்கு தெரிஞ்சு அது பக்கில் ஏதோ மறைஞ்சிருக்குமான்னு நான் தெரியல. சரியா போச்சு. இவ்வளோ நேரம் இவ்வளோ தூரம் வந்ததே வேஸ்ட்டாக போச்சே. சே, கரெக்டாக இந்த இடத்துல தான் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். நல்ல ஹை லெவலு, அதுவும் போச்சா? இவன் லோ லெவல் பாருங்க. அவன் நம்ம இதுக்கு முன்னாடி பிடிச்சது 447 என்னமோ லெவலில் இருந்தால். நல்ல ஹை லெவல் தான், மேக்ஸ் லெவலில் தான் பிடிச்சோம். எங்கே போச்சுன்னு தெரில. சரி, ரைட்டு விடுங்க. நம்ம போயிட்டு வேற எங்கேயாச்சும் இந்த டிராகனேட்டு எங்கேயாச்சும் இருந்தேன்னா அதை போய் பிடிப்போம். பறக்கிறத ஏதாச்சும் நீங்கள் நம்ம பிடிச்சி வச்சுக்க வேண்டியதான். இவ்வளோ தூரம் சுத்தினதே வேஸ்ட்டாக போச்சே. சச்சோ. ஆனால் இவனை எனக்கு பிடிக்க மனசு வரல, ஏன்னா ரொம்ப லோ லெவலாக இருக்கான். குமாரசாமி ஹாய் ப்ரோ. பேட் லக் தான் ப்ரோ, என்ன பண்ணுறது. இருந்தாலும் இன்னும் ஒரு வாட்டி தூரமாக போய் பார்க்கலாமா? ஆனால் கரெக்டாக இந்த கல்லுக்கிட்ட தான் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக சண்டை போட்டு டெத் ஆனோம். அவ்வளோ சீக்கிரம் செத்து இருக்க மாட்டானே. செத்தா கரெக்டாக என் பொக்கிபால்குள்ளே தான் வந்திருக்கணும். கரெக்டாக பொக்கிபால்குள்ளே வந்து நம்ம உடம்புல ஏறி இருக்கணும் அது. பட் ஆனால் ஏறல. குமாரசாமி ஆல்ரெடி சொல்லிட்டேனே ப்ரோ. இருங்க, நான் ஒரு வாட்டி எதுக்கோ ஸ்ட்ரைட்டாக ஒரு வாட்டி போய் பார்க்குறேன். அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே அவுட் சைடு வந்துடும். அவுட் சைடு வந்துச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம அந்த இடத்துல பறக்கிற பொக்கிமான் ஏதாச்சும் இருக்கும், அதை அப்படியே நம்ம வந்து பிடிச்சிக்கலாம்.
இப்படியே போகும் கரெக்டாக. நான் இந்த சைடு தான் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்க மாதிரி இருக்குது. இந்த பக்கம் தான் எங்கேயோ சண்டை போட்ட மாதிரி இருக்குது எனக்கு. இங்கே இருக்கிற மாதிரி தெரியலையே. இன்னும் ஓடு. நைட்டு தான் ஆகுது. நைட்டு ஆனால் இந்த இடம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னும் தூரமாக போகணும்னு நினைக்கிறேங்க எனக்கு தெரிஞ்சு. ஓகே போவோம். இந்த இடத்துல இன்னொரு கேரிடோ சுற்றிட்டு இருக்கு. ஆனால் இன்னும் கொஞ்சம் தூரமாக போகணும்னு நினைக்கிறேன். ஓகே கரெக்டு. இங்கே ஏதோ டுமில் டுமில்னு சண்டை நடக்குதே. இது நம்மளது கிடையாது. ஆனா பத்திச்சு. யார் அவன்? நைன்டெல்ஸோட பவரா இது? போச்சு 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 போச்சு. சாக போறேன். ஓகே பட் ஆனால் இது நம்மளோடது தான். அப்போ டேமபிள். இங்கே ஒன்று தனியாக சுற்றிட்டு இருக்கு. இது வேற. அப்போ இது வேற. எத்தனை தாண்டா சுற்றிட்டு இருக்கு? எதுன்னே தெரில. மறுபடியும் அப்படி கிடைக்கலன்னா அப்படியே விட்டுற வேண்டியதுதான். விடுங்க. சரி இந்த சைடு அப்படியே தேடிக்கிட்டே போவோம். ஏதாவது புதுசாக மாட்டுதான்னு பார்க்கலாம். டெத்தான இடம் தான் ப்ரோ. இதில் வேற மாதிரி இருக்கும் ப்ரோ. இந்த மேப்பில் கண்டமெனின்னு காட்டும் ப்ரோ. இது எங்கெங்கேயோ காட்டும். இந்த இடத்துல பார்த்தீங்களா மியூட்டு ஒய்யு. ஏன்னா இது கிட்டத்தட்ட ஒரு 3 லேயர் இருக்கும் ப்ரோ. இப்போ நம்ம பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா டாப் லேயர். இது கீழே பார்த்தீங்கன்னா இன்னும் 2 லேயர் போகும். ஸோ அதனால் கரெக்டாக டெத்தான இடம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காட்டாது. இவன் வேற அட்டாக் பண்ண வந்துட்டான். சரி இருங்க இந்த சைடு ஏதாவது சுற்றிட்டு தேடுவோம். ஏதாவது போகிற வேலையை ஏதாச்சும் பறக்கிற பொக்கிமான் ஏதாவது மாட்டுச்சுன்னா பிடிக்க ட்ரை பண்ணும். போட்டு வேற லெவலு கெங்கார். ஓகே நம்மளுக்கு இன்னொரு பறக்கிற பொக்கிமான் கிடச்சிச்சு. கெங்கார் வச்சு கூட பறக்கலாம். கேரிடோஸ் போச்சு பட் ஆனால் கெங்கார் கிடைக்குது. ப்ரோ அந்த கிரீன் லைட்டில் அடிக்காத ப்ரோ. கிரீன் லைட்டில் அடிக்காதயா? நான் சொல்லிங்கன்னு புரியலையே ப்ரோ. எங்கோ டோப்பர் எப்படி இருக்கு பாருங்களா உனக்கு. ஓகே முடிஞ்சிடுச்சு. ஓகே இவனை அடி அடின்னு அடிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம பிடிப்போம். அந்த சைடு ஏதோ பறக்குது. அலைக்கா சொல்லாமா? எங்க ஆனால் சூப்பராக இருக்காங்க. பாருங்களேன் கார்ட்டூனில் இருக்க மாதிரியே இருக்கிறான். அப்படியே ஒழுகி ஊத்துற மாதிரி இருக்கா பாருங்க. ப்ரோ டிபிஜி வீடியோ பாருங்க. பார்க்குறேன் ப்ரோ பார்க்குறேன் ப்ரோ. ஓகே ஓகே முடிஞ்சிடுச்சா? முடிஞ்சிச்சா? பார்த்துக்கிட்டே இருக்கணுங்க. நம்ம பாட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு இருக்கிற ஹெச்பி எல்லாத்தையும் அவனை காலி பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்கணும். ஓகே இன்னும் 2 அடி, இன்னும் 1 அடி போதும். இதுக்கப்புறம் பாலத்துக்கு போட்டு பிடிச்சிக்கலாம். கண்டிப்பாக மாட்டிக்கும். மாட்டாமல் இருக்காது. ஐயோ இவனுக்கு வர சோறு இல்லையா? சோறுன்னு கூப்பாடு போடுறான். மாட்டிக்கிச்சு. ஆனால் இன்னைக்கு நம்ம நிறைய பிடிச்சிருக்கோம். இன்னைக்கு பவர்ஃபுல்லாக ஒன்று பிடிச்சோம். அதை மிஸ் பண்ணிட்டோம். ஓகே ஸோ கெங்காரோட பவரை செக் பண்ணுவோமா? சூப்பர் கேஸ். ஃபுல் ஹெல்த்தோட தான் வந்திருக்கான். ஏய் பறக்கலையா? ஜம்ப் பண்றானா இவன்? ஏய் பறக்க மாட்டியாடா நீனு?
கரும் பரப்பான்னு நினைச்சேன் நான். எல்லாம் வினோதமா இருக்கிறானுங்க. இந்த சைடு ஏதாச்சும் இருக்கா? ஜம்ப் பண்றாங்க சிவன், பறக்கலையே சுத்தம். நான் பரப்பான்னு நினைச்சேன் வேணா நான். ப்ரோ கேரிடோஸ் லொக்கேஷன் 42 அந்த சைட்ல இருந்தா ப்ரோ வந்தேன் நான். அப்போ கேரிடோஸ் இருக்கு, பட் ஆனால் நம்ம பிடிச்ச கேரிடோஸ் எங்கே போச்சுன்னு தெரில. ஆனால் அந்த லொக்கேஷனில் தான் வந்தேன். சரி ப்ரோ, அது இப்போ தேவை இல்லை, விடுங்க, நம்ம ஆஃப்லைனில் அதை பிடிச்சிக்கலாம். இப்போ நான் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், ரொம்ப டைம் எடுக்கும். எப்படியும் கிடக்கும், இங்கே தான் கிடக்கும், ஒன்றாகாது. அது நம்ம ஆஃப்லைனில் அப்படின்னு எடுத்துக்கிறேன் நான். அதை அப்படியே டெத் ஆனாலும் நம்ம பொக்கிபால்குள்ளே வந்துடும். அது நம்ம இல்லைன்னா பொக்கி டெர்மினல்னு ஒன்று, பொக்கி டெர்மினலில் பொக்கிமான்லாம் ஹீல் பண்ணுற ஒன்று இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 3 இருக்கும். இது இருக்கு பார்த்தீங்களா, அது இங்கே எங்கேயா இருக்குமே, கம்ப்யூட்டர்னு சொல்லிட்டு. ஸோ இது இருந்தால் கூட அதை நம்ம டக்குன்னு எடுத்துக்கலாம் அதுலேருந்து. இதான் நினைக்கிறேன் ஹீலிங். இது ட்ரேடிங்கு, இன்னொன்று இதே மாதிரி தான் ஏதோ ஒன்று இருக்குமே, ஹீலிங்கு ட்ரேடிங்கு. இன்னொன்று எங்கே அது, ஸ்டோரேஜா பிசி. இதை நம்ம ரெடி பண்ணுறோன்னா இதுலேருந்து எடுத்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இந்த இடத்துல எவனோ பங்கமாக எவனோ இருக்கான்னு நினைக்கிறேன். கெங்காரோட பவரானா, கெங்கார் அந்த மாதிரி பவர்லாம் போடுறான். இருங்க, இந்த சண்டே நம்ம வேடிக்கை பார்ப்போம். ஏடாடா கார்சாம்பும் கெங்காருமா? சரி, இன்னைக்கு பறக்கிறது என் கண்ணில் எதுவுமே மாட்ட மாட்டேங்குது. மாட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். இவனை பிடிக்கலாம், ஆனால் இவன் ஒன்றும் அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக பறக்க மாட்டான். லேட்டிவ்ஸ் மாதிரி எதாவது மாடிச்சுன்னா நல்லாயிருக்கும். சரி இருங்க, இந்த கான்சாம்பை ஒரு பிடிச்சிக்கலாம். யாராவது கேட்டுருந்தீங்கல்ல, இதோ உங்களுக்காக. ஓகே, என்னோட பிக்காக்ஸும் உடைய போகுது. போட்டு அடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா இவனையும் பிடிச்சிக்கிறேன். போச்சு 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 போச்சு. ப்ரோ லைவ் வேண்டா ப்ரோ, லைவ் பிடிக்கலன்னா டக்குன்னு கட் பண்ணிங்க ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. ஓகே, லுக்கேரியா வச்சு அடி நடிப்போம். போடு. ஏய், லுக்கேரியாக்கு தான் இந்த மாதிரி பவர் இருக்கா? வீணா போனால் கிட்டேயே போகலாம. ஏதோ ரெட் கலரில் பீம் மாதிரி விட்றான், வேலைக்கு ஆகாது. நம்ம கையில் தான் பார்த்தீங்கன்னா இந்த காய்ச்சல். இது வேற ஒன்று கேஸ். ஓகே, பொக்கிபால் குள்ளவா. இவனை பார்த்தீங்கன்னா இப்போ நேற்றுக்கு நான் கையில் தான் அடித்து பிடிக்கணும்னு நினைக்கிறேன். சிடிஆர் ஹை ப்ரோ. ஓகே, ஸ்பியர் உடைய பார்த்தீங்கன்னா இவனை நான் இன்னைக்கு இதாக பிடிக்கிறேன். ப்ரோ கமாண்ட் பண்ணலாம்ல? என்ன ப்ரோ கமாண்ட், புரியல ப்ரோ. ப்ரோ ரெட் லைட் ஏரோவை வேஸ்ட், அதுவும் சரிதான் ப்ரோ. வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் நானும் பார்க்குறேன். இதனால இவனுங்களாம் டோப்பர் ரொம்ப அதிகம் ப்ரோ. வேற ஆப்ஷன் இல்லை. ஒரு அடியில் பார்த்தீங்கன்னா இவனுங்களாம் நாக் பண்ணணும்னா இதை யூஸ் பண்ணி தான் ஆகணும். போச்சு போச்சு போச்சு. என்கிட்ட இன்னும் 5 தான் இருக்குது. ஓகே, எப்படியும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் பிடிச்சிருவேன்னு நான் நினைக்கிறேன். போச்சு, இன்னும் 4 லுக்கோரி அடிக்க மாட்டேங்குது ப்ரோ, அதான் பிரச்சனை. இவன் கிட்டே போக மாட்டேங்குது. ஃபர்ஸ்டே அதான் ட்ரை பண்ணேன். ஓகே, கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பொக்கி பால் போய் பிடிச்சிட அவனை. மாட்டிக்கோ மாட்டிக்கோ. ஏய் ஏன்டா இத்தனை அடி அடிச்ச பிறக்கும் வெளியே வர? ஏய் பொக்கி பாலே இன்னும் 4 தான் இருக்கா? சரியா போச்சு, மாட்டிக்குன்னு தான் நினைக்கிறேன்.
ஏய் ஐயோ ஏன்டா டேய். 27. இன்னும் ஒரு அடி அடிச்சா செத்து போயிடுவான். 14. எனக்கு தெரிஞ்சு இவன் மாட்டான்னு நினைக்கிறேன். செத்துருவான் தான் நினைக்கிறேன். Bro, once live over, please go and see the video. I'm watching replay to bro. Though live லே பண்ணிடலாம் bro. ஃபைனலி கேப்சர் பண்ணிட்டேன். சூப்பர் ப்ரோ. ஐ திங்க் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளையரை பெருசாக எதுவுமே பிடிக்கல. இங்கே ஒன்று இருக்கிறான், இவனை பிடிக்கலாம். ஆனால் இவனை வச்சு ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் பறக்க முடியாது. நான் லேட்டியோஸை பிடிச்சிக்கலான்னு பார்க்குறேன். லேட்டியோஸை பிடிச்சின்னு வச்சுங்களேன், நம்ம பேர்ல் வேர்ல்டில் எப்படி அந்த இவன் ஜெட்ராகன் வச்சு பறக்கிறோமோ அந்த மாதிரி ஜாலியாக பறந்துட்டு இருக்கலாம். கிரீன் நிஞ்சா ப்ரோ, கிரீன் நிஞ்சா எங்கே இருக்குன்னே தெரியல ப்ரோ, தேடணும் ப்ரோ. அது இது எனக்கு தெரிஞ்சது அண்டர் கிரவுண்டில் எங்கேயாச்சும் ஸ்பானாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஹோம் ஒர்க்கு நிறைய இருக்குதா ப்ரோ? அதுவும் சரிதான். தமிழரசன் ஹாய் ப்ரோ. ஓகே, இந்த இடத்த மட்டும் போய் பார்த்துட்டு ஏதாச்சும் நல்லதாக இருந்தாலும் நம்ம பிடிக்கலாம். அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா அந்த லைவை முடிச்சுக்கலாம் கைஸ். அதுவே கரெக்டாக இருக்கும். நான் கரெக்டாக 1.5 மணி நேரத்தில் முடிக்கணும்னு நினச்சேன். கரெக்டாக 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. ஜெயக்குமார் ஹாய் ப்ரோ. ப்ரோ வேற கேம் கண்டிப்பாக பண்ணு ப்ரோ. வேற நல்ல கேம் 2 வச்சிருக்கிறேன், பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் சோல் மாஸ்க்னு ஒரு கேமை ப்ளே பண்ணணும்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த கேம் நல்லா இப்போ ட்ரெண்டிங் வந்த உடனே நல்லா ட்ரெண்டிங் இருந்துச்சு. அப்புறம் அந்த கேம் எங்கே போச்சுன்னே தெரில. அதுவும் நல்லாயிருக்கும் சோல் மாஸ்க் கேமு. மெகா எவல்யூஷனான லெஜெண்டரிலாம் சுற்றிட்டு இருக்கான் இங்கே. இதை வச்சுக்கிட்டு பறக்கவே முடியாது, வேஸ்ட் பீஸ் அது. இங்கே ஒருத்தன் இருக்கான் பாரு, வேஸ்ட்டுங்க நவீன். ஐ திங்க் இந்த இடத்துல எதுவும் பெருசாக பறக்கிறது, அந்த இடத்துல ஒரு சைடரா பேர் அதான்னு நினைக்கிறேன். ஸோ அவன் மட்டும் தான் பறக்கிறது இருக்கான். ஆனால் அவனை வச்சு பறக்கிறது வேஸ்ட்டு தான். அவன் உருட்டிக்கிட்டு போவான் அவன். ப்ரோ என்னோட 10th மார்க்கா ப்ரோ? சரியா ஞாபகம் இல்லை ப்ரோ எனக்கு. 10th ஆனால் மார்க் அதிகம் தான், 12th கம்மி. நான் 436ன்னு நினைக்கிறேன் 10th. பொக்கிமான் ஸ்வாட் அண்ட் ஷீல்டா பண்ணலாம் ப்ரோ. ஐ திங்க் பிசிக்கு கொஞ்சம் லேக் ஆகுது அந்த மாதிரி கேம்ஸ்னால். நிட்டெண்டோவில் கரெக்டாக பண்ணிடலாம், பிசிக்கு லேக் ஆகுது. அது இல்லாமல் அவன் திடீர்னு காப்பிரைட் கொடுத்தாலும் கொடுப்பான் ப்ரோ பொக்கிமான் நிட்டெண்டோலேருந்து. சரி கேஸ், இந்த இடத்துல பெருசாக எதுவும் இல்லை. இந்த இடம் எதுவும் வேலைக்கு ஆகாதுன்னு நினைக்கிறேன். சரி நம்ம இதுவே முடிச்சுக்கலாமா? ஸோ இதுவே கரெக்டாக இருக்கும். நான் இதோ பிளேயர் இருக்கும் பிடிக்கலாம்னு நினச்சிக்கிட்டே வந்தேன். ஆனால் நான் எதிர்பார்த்த மாதிரி எந்த பிளேயரும் இல்லை. ஆனால் இவன் ட்ராகனெட் இருந்தான். ட்ராகனெட்டு இதுக்கப்புறம் ஒரே ஒரு பொக்கி பால் தான் இருக்குது. இதை வச்சு மறுபடியும் பால் செஞ்சுக்கிட்டு வரணும். அதுவும் சரிதான் ப்ரோ. ப்ரோ ஏன் கமெண்ட் ப்ரோ? உங்கள் கமெண்டா ப்ரோ? ப்ரோ ஃபாலோ விச் கூடல அது கமெண்ட். அட்டாக் டார்கெட் கம்மி ப்ரோ. அட்டாக் பண்ண சொன்னால் லுக் ஏரியாவா? ஓ அதுவும் சரிதான். சரி ஓகே, இது நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லா தான் இருக்கு. இப்போ என்னோட அட்டாக் பண்ணுப்போ. இதுக்கு என்னென்ன அட்டாக்ஸ் கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். நல்லா உருட்டிட்டு போயிட்டு இருக்கான்.
எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரே ஒரு பஞ்சா, இந்த ஒரு பஞ்சு மாதிரி பண்ணுது, இதை தவிர எதுவும் பண்ண மாட்டேங்கிறானே. ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி ஒரு ஷீல்டு மாதிரி வச்சு டக் பண்ண ஒரு அடி அடிப்பான். அந்த பவர்ஃபுல்லான அந்த மாதிரி அட்டாக் போடல, இந்த மாதிரி அட்டாக் தான் வித்தியாசமா விட்டுட்டு இருக்கான். ஸ்லோ மோஷன்ல போட்டு தள்ளிட்டான். ஆனா ரொம்ப ஸ்லோ மோஷன்ல ஓடுற மாதிரி ஓடிட்டு இருக்கான். சரி கேஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இதோட முடிச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ இதில் இப்படியே தான் சுற்றிட்டு கிடக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆட்கள்லாம் வந்தால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்டென்ட் எடுக்க முடியும். இல்லைனா இந்த மாதிரி தான் போயிட்டு அங்கங்கே ஒரு முக்கியமான பிடிச்சிட்டு இருக்க வேண்டியது தான். ஓகே, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா விசிறி என்னை போட்டு தள்ளிடும். அப்புறம் சூப்பர் மேரியோ கூட நல்லா தான் இருக்கும். லைவ்லேயே பார்க்கணுமா ப்ரோ? காப்பி ரேட் வர விழுமே. சரி ரைட்டு, ஓகே, எனக்கு பார்க்கறதுக்கு விருப்பம். சரி இருங்க பார்க்குறேன். அப்புறம் லைவ்லேயே நான் எதாவது பேசிட்டேன்னா நான் என்ன பண்ணுறது, அதுக்காக தான் யோசிக்கிறேன். அப்புறம் கோச்சி கூட சரியா? சரி இருங்க. சரி, ஏதோ உங்கள் ஆசைக்காக நான் லைவ்லேயே பார்த்தீங்கன்னா போடலாமா, லைவ்ல பார்க்கலாமா வேண்டாமா? நான் லைவ்ல பார்க்குறேன்னு ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன்ல. சரி ஓகே, இருங்க பார்க்குறேன். லைவ்லேயே ரிப்ளை கொடுக்கணும். ஓகே சரி, ஒரே நிமிஷம் கைஸ். சரி, இது ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓகே எஸ், ஸோ இப்போ இருங்க டிஸ்பிளே ஷேர் பண்ணுறேன். டிஸ்பிளே ஷேர்